ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை சுரிகுழல் கமலக் கண் கனிவாய் காலமேகத்தையன்றி மற்றொன்றிலும் கதியே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருமோகூர்னு சொல்லக்கூடிய மோகன கஷேத்திரத்தினுடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 5 நிலைகள் ராஜகோபுரத்தை கொண்ட விஸ்தாரமான பெரிய கோயில். சதுர்முக விமானம்னு சொல்லக்கூடிய கேதக விமானத்தோட கூட அழகாக விளங்கக்கூடிய கோயில். சன்னதிக்குள்ளே 2 பிராகாரங்கள் உண்டு. பிராகாரத்திலே நிறைய மரம் செடி கொடிகள் ஆச்சரியமா இருக்கும். அப்படி விசேஷமா ஒரு வனத்துக்கு நடுவே பெருமாள் இருப்பது போல கோவிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆச்சரியமான சன்னதி. பொதுவா இயற்கை வளம் இருக்கக்கூடிய ஊர்கள்ல கோவிலுக்கு வெளியில செடி கொடி மரங்கள்லாம் உண்டோ, கோவிலுக்குள்ள ஒண்ணும் இருக்காதுன்னு பார்த்திருக்கோம். ஆனால் சன்னதிக்குள்ளேயே ஒரு வனம் போலே பழம் தரக்கூடிய மரங்கள், நெல்லிக்காய் மரம் என்ன, மாமரம் என்ன, தென்னை மரம் என்ன, புஷ்பங்கள் பூக்கக்கூடியதான செடி கொடிகள் மரங்கள் என்ன, திருத்துழாய் தோட்டம் என்ன, வாழை மரங்கள் என்ன, இப்படி ஆச்சரியமாக ஒரு வனம் போல இருக்கக்கூடியதான திவ்யதேசம் திருமோகூர். அண்ணா பெரிய பிராகாரம். பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, நிருசிம்மன் சன்னதி, பள்ளிகொண்ட பெருமாள்னு சொல்லக்கூடிய சயன பெருமாள் சன்னதி, இப்படி ஆச்சரியமான சன்னதிகளோட கூட பெரிய முகப்பு மண்டபத்திலே இருந்து சேவிக்கிறச்சேயே பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கும்படியான நீண்ட நெடிய திருமேனி பெருமாளுடையது. பெருமாளை போய் கர்ப்ப கிரகத்துல சேவிக்கிறச்ச அண்ணாந்து பார்த்துதான் சேவிக்கணும். அத்தனை பெரிய அவசரமான பெருமாள், அத்தியாச்சரியமான ரூப சௌந்தரியம் உடைய பெருமாள். மூலவரும் அத்தனை அழகு, உற்சவரும் அத்தனை அழகு. திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் சுந்தரராஜன் உற்சவர், திருக்கூடல் திவதேசம் உற்சவர் கூடலழகர், இந்த திருமோகூர் எம்பெருமான் உற்சவர் திருமோகூர் ஆப்தன். இவா 3 பேரும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே திருமுக மண்டலம் போல இருக்கும். மதுரையினுடைய அழகர்கள் அப்படின்னு இவா 3 பேருக்கு திருநாமம். மதுரையிலே இந்த 3 பேரும் அத்தியாச்சரியமான பெருமாள்கள், திவ்ய தேச பெருமாள்கள். இவா இல்லாம நிறைய பெருமாள் உண்டு. ஒரு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உண்டு, ஒத்தக்கடையில நரசிம்ம பெருமாள் உண்டு. அப்படி வேற பெருமாள் சன்னதிகளும் திவ்யதேசம் அல்லாத சன்னதிகளும் உண்டு. ஆனால் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேச பெருமாள்கள் அப்படின்னா இந்த 3 அழகர்கள். ஒருத்தர் கள்ளழகர், ஒருத்தர் கூடலழகர், இன்னொருத்தர் மோகூர் அழகர்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்தன். அப்படி ஆச்சரியமான பெருமாள். தாயாரான மோகனவள்ளி தாயாருடைய திருமுக மண்டலமும் அதி விலட்சணமான திருமுக மண்டலம். ஜெகத் பிரசித்தியான சுதர்சனர் இவாளோடு கூட எழுந்தருள் இருக்கக்கூடியதான உத்தமமான திருக்கோயில். உற்சவங்கள்னு பார்த்தால் வைகாசி மாசம் விசாக நட்சத்திர தன்னைக்கு தீர்த்தவாரி ஆகும்படியாக 10 நாள் பிரம்மோற்சவம். வைகாசி விசாகம் ஆழ்வாருடையதான திரு அவதார நன்னாள், அன்னைக்கு பெருமாளுக்கு தீர்த்தவாரி ஆகும்படியா பிரம்மோற்சவம். ஆணி மாசத்திலே இங்கே சக்கரத்தாழ்வார் விசேஷமா எழுந்தருள் இருக்கிறபடினாலே சுதர்சன ஜெயந்தி மகா உற்சவம் பெருசா விமர்சையா நடக்கிறது. அத்தியனோற்சவம்னு சொல்லக்கூடிய பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கும். ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி உற்சவம் விசேஷம். இங்கே தலபுராணத்துக்கு தகுந்தபடி ஒரு உத்தமமான உற்சவம் அப்படின்னா பகல் 10 சாத்துமறை இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும். பொதுவா எல்லா திவ்யதேசங்கள்லையும், சில திவ்யதேசங்கள் தவிர எல்லா திவ்யதேசங்கள்லையும் பகல் 10 சாத்துமறை, அதாவது பகல் 10 10ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் சமர்ப்பிச்சுப்பார். பெருமாள் அன்னைக்கு நாச்சியார் திருக்கோலத்துல இருப்பார். அதே மாதிரி இந்த எம்பெருமானுக்கும் நாச்சியார் திருக்கோலம் உண்டு பகல் 10 சாத்துமறை அன்னைக்கு. ஆனால் விசேஷமா பெருமாளுடைய நாச்சியார் திருக்கோலத்தை மோகினி திருக்கோலம், மோகினி அவதாரம், மோகினி அலங்காரம்னு சொல்றோம். அப்படி பெருமாள் மோகினி அவதாரம் பண்ணி அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்த இடம் இதுன்னு ஸ்தல புராணம் சொல்றபடினாலே மோகனாவதாரம் நடந்தது இங்கேதான். மோகினி அவதாரம் பண்ணி பெருமாள் என்ன பண்ணினா, எல்லாருக்கும் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்தானோன்னு
அந்த வைபவத்தை நினைவு கூறக்கூடியதான விதத்திலே பெருமாள் ஆப்தன் உற்சவர் அன்னைக்கு மோகினி அவதாரமா நாச்சியார் திருக்கோலத்துல எழுந்தருளி இருக்கிற போது பெருமாள் மோகினியா வந்தார், அன்னைக்கு எல்லாருக்கும் அமிர்தம் கொடுத்தார். அதே மாதிரி இப்பவும் அமிர்தம் தரணுமோ இல்லையோ, ஆகையினாலே அமிர்தத்தினுடைய ஸ்தானத்திலே பெருமாளுக்கு விசேஷமா சுண்ட காய்ச்சிய பால் அம்சம் பண்ணப்படுறது. அந்த பாலுக்கு அமிர்த பால்னு பேரு. நன்னா சுண்ட காய்ச்சிய பசும்பால்ல லேசா சுக்கு, குங்குமப்பூ, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு, இனிப்பு கேதானம் போட்டு விசேஷமா அந்த பாலை குழம்பு பால் போல காய்ச்சி பெருமாள் கண்டருள்றார். ஆழ்வாராச்சாரியாளுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணப்படுறது. பெருமாளும் ஆழ்வாராச்சாரியாலும் கண்டருளின அந்த உத்தமமான பாலை மோகினி அவதாரத்திலே வந்த பெருமாள் தன்னுடைய கையாலே எல்லோருக்கும் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுப்பது போல பெருமாளுடைய பிரசாதமான அந்த அமிர்த பாலை எல்லோருக்கும் அர்ச்சகர்கள் விநியோகம் பண்றா. அப்படி அங்கே அமிர்த பால் வாங்கக்கூடியதுன்னு சொல்றது ரொம்ப உத்தமமான ஒரு சம்ஸ்காரம் அந்த விதேசத்திலே. இந்த அமிர்த பால் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ராத்திரி ஆயிடும், சாயங்காலம் ராத்திரி ஆயிடும். அது ஒரு முக்கியமான உற்சவம். அங்கே பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெருமாள் பிராட்டிக்கு திருக்கல்யாண உற்சவமும் சேர்த்தியும் நடக்கும். ஸ்ரீராமநவமி உற்சவம், ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், இப்படி சாம்பிரதாயகமான உற்சவங்கள் எல்லாம் விசேஷமா நடக்கிறது. ஆச்சரியமா பெருமாளுக்கு தெப்போற்சவம் உண்டு. பெருமாள் மதுரைக்கு எழுந்தருளக்கூடியதான உற்சவம் உண்டு. மாசி மகம் சமயத்திலே பெருமாளுக்கு தெப்பம், அதை ஒட்டி கருட சேவை எல்லாம் உண்டு. இப்படி பல விசேஷங்கள் ஆச்சரியமா நடக்கக்கூடியதான உத்தமமான திவ்யதேசம். இந்த எம்பெருமானிடத்திலும் கூட சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக அழங்கால் படுகிறார். நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசங்களே குறைவு. 108ல 3ல ஒரு பாகம்தான் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணி இருக்கார். 36 திவ்யதேசங்கள் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டது, சரியா 3ல ஒரு பங்கு. அதுலயும் சில எம்பெருமான்களிடத்துல ஆழ்வார் அப்படி ரொம்ப ஆழங்கால் படுவார். குறிப்பா நவதிருப்பதி எம்பெருமான்கள் அதெல்லாம் நன்னா ஆறாமல பார்த்தோம். நவதிருப்பதியை விடுத்து இன்னும் சில எம்பெருமான்களிடத்திலும் ஆழ்வார் ரொம்ப அதீதமா காதலோடு கூட ஆழங்கால் பட்டார் அப்படின்னு சொன்னால் அதுல முக்கியமானவன் இந்த திருமோகூர் காலமேக பெருமாள். ஆழ்வார் இந்த காலமேக பெருமாளை வர்ணிக்கிறச்ச அனுபவிக்கிறச்ச என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பெருமாள் எனக்கு வழித்துணையாக வரக்கூடிய பெருமாள். ஆழ்வார் எங்க போறார்? வழித்துணைக்கு வரணும். ஆழ்வார் தான் இடத்தை விட்டு நகரவே இல்லையே. ஆழ்வார் இடத்தை விட்டு நகராததுக்கு காரணம் வேற எங்கேயும் போறதுக்கு சமயம் இல்லை, ஸ்ரீவைகுண்டம் போறதுதான் எனக்கு முக்கியம். ரொம்ப சீக்கிரம் ஸ்ரீவைகுண்டம் போனோன்றதுக்காக ஆழ்வார் இடத்தை விட்டு நகரல. நாம ஏதோ காரிய நிமித்தமா எங்கேயோ புறப்பட்டு இருக்கோம். அந்த சமயத்துல யாரான வந்து இங்க வரீங்களா அங்க வரீங்களா, ஒரு செகண்ட் தானே போயிட்டு வந்து விடலாம் அப்படின்னு கூட்டாலானா நாம் என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் இல்ல, முக்கியமான பிரயாணம், ட்ரெயின் இருக்கு, பிளைட் இருக்கு, பஸ் இருக்கு, நான் போனோம், இப்போதைக்கு வேற எங்கேயானும் போனோம்னா அதை மிஸ் பண்ணிடுவேன், டயர்ட் ஆயிடுவேன், நான் வரலன்னு சொல்றேன் இல்லையோ. அந்த மாதிரி ஆழ்வார் உடனே ஸ்ரீவைகுண்டம் போனோம்னு ஆழ்வாருக்கு சங்கல்பம். அந்த ஸ்ரீவைகுண்டம் போறது தாமதமாயிட போறதுன்னு எங்கேயும் நகரல ஆழ்வார். அப்பேற்பட்ட ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டம் போற சமயத்திலே அவருடைய ஸ்ரீவைகுண்ட யாத்திரை அர்ச்சிராதி கதியில ஆழ்வார் நடந்து போறார் பாருங்க. அப்ப யார் ஆழ்வாருக்கு துணை வரான்னா இந்த பெருமாள் காளமேகன் ஆப்தன் துணைக்கு வரானாம். அது என்ன அவர் துணைக்கு வரணும், வேற யாரும் துணைக்கு வரமாட்டாளான்னா அதையெல்லாம் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்துல பார்க்க போறோம். நெடுந்தூரம் ஒருத்தன் போறான்னா அவனுக்கு வழித்துணைக்கு யார் போவா? அவனுடைய நண்பர்கள் போவா. இந்த பெருமாளும் நான் வைகுண்டம் போறச்ச எனக்கு வழித்துணைக்கு வராரானபடியினாலே இவர் என்னுடைய நண்பன், ஆப்தன்னு சாதிக்கிறார். ஆப்தன் அப்படின்னா மித்ரன், நண்பன் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அதை அப்படியே தமிழ்படுத்தி ஆத்தன், ஆத்தன் அப்படின்னா ஆப்தன், ஃப்ரெண்டுன்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அப்படி ஆழ்வாருக்கு வழிகாட்டியாக, வழித்துணை பெருமாளாக, வழிகாட்டின்னா மார்கதர்ஷி, இதுதான் வைகுண்டம் போகக்கூடிய வழி, இப்படிதான் வைகுண்டம் போனோம், ஆழ்வாரே இப்படியே வாங்கோ அப்படின்னு வழி காட்டி கொண்டு போகக்கூடிய பெருமாள். மார்கதர்ஷி ஒண்ணு. வழி காட்டினா போருமா? தனியா போறார் ஆழ்வார், அவருக்கு துணைக்கு போக வேண்டாமா? அதனால வழித்துணையாகவும் போகக்கூடிய பெருமாள், வழித்துணை பெருமாள் கூட அழிச்சுட்டு போறார், துணைக்கு அழிச்சுட்டு போறார் ஆழ்வார. அப்படி போறச்ச மார்க பந்துன்னு பேரு. வழித்துணையாக வரக்கூடிய பெருமாள். வைகுண்டம் போகக்கூடிய வழியில உங்களுக்கு யார் துணை, யார் உறவு அப்படின்னா இந்த எம்பெருமானே உறவு. ஆகையினாலே மார்க பந்து. என்ன பாந்தவியம் உங்க ரெண்டு பேருக்கும்? வழித்துணையில உங்களோட பெருமாள் வரான்னு சொல்றீர் ஆழ்வாரே, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவு,
எந்த உறவை கொண்டு பெருமாள் வரையார் அப்படின்னா என்னுடைய நண்பனாக வரான் பெருமாள். ஆப்தன், நெடுந்தூரம் பயணப்படக்கூடிய எனக்கு வழித்துணையாக என் நண்பன் காலமேகன் வரான்னு ஆழ்வார் சொல்வது போல் அமைந்திருக்கக்கூடியதான உத்தமமான பதிகம். மார்கபந்துன்னு பெருமாளுக்கு திருநாமம். முதல் பாசுரம், தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோடும் நான்குடை சுரிகுழல் கமலக்கண் கனிவாய் காளமேகத்தையன் நிமத்தொன்னிலம் கதியே. தாளதாமரை தடம் அணி வயல் திருமோகூர். தாமரை அப்படின்னா தாமரை புஷ்பம், பத்மம். தாள தாமரைன்னா என்னன்னா வலிமையான தண்டுகளை உடைய தாமரை. தாமரை புஷ்பத்துக்கு அழகு என்ன? ஒரு குளத்துல தாமரை பூத்து இருக்குன்னா இங்கொன்னா அங்கொண்டுமா பூத்து இருந்தா அத்தனை அழகா இருக்காது. அந்த தடாகம் முழுக்க தாமரை புஷ்பம் நிறைந்திருந்தால் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். எந்த தடாகத்துல தடாகம் நிறைய தாமரை பூத்து இருக்கோம்னா, எந்த தடாகத்துல நீர் வளம் ரொம்ப நன்னா இருக்கோ, ஜல சமுருத்தி நன்னா இருக்கோ, அங்க நிறைய தாமரைகள் பூத்து இருக்கும். அந்த தாமரையினுடைய அழகு எது தெரியுமா? அப்படி ஜலத்துக்கு மேல தாமரை அப்படி பரப்பிண்டு விரிஞ்சிருக்க பாருங்க விஸ்தாரமா, அதுதான் அழகு. அப்படி ரொம்ப நேரம் அந்த தாமரை ஜலத்துக்கு மேல அப்படி வந்து ஜலத்துல மூழ்காம மிதந்துண்டு விரிச்சுண்டு நிக்கிறது, அதை தாங்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டுன்னா அந்த தாமரையினுடைய தண்டுக்கு உண்டு. அப்போ ஒரு தாமரை மூழ்கி போகாமல் அழுகி போகாமல் இருக்க வேணும் அப்படின்னா அதனுடைய தண்டு ரொம்ப பலமா இருக்கணும். இந்த திருமோகூர்ல இருக்கக்கூடியதான நீர்நிலைகள்ல விளையக்கூடியதான தாமரை எப்படி இருக்குன்னா தண்டு நன்னா பலமா இருக்கிறபடினாலே அது தாள தாமரை. தாள தாமரைன்னா தாழ் உரம் கொண்ட தாமரை. தாழ் அப்படின்னா தண்டு, உரம்னா வலிமை. தாமரையினுடைய தண்டு வலிமையாக இருக்கக்கூடிய தாமரை. தாள தாமரை தடம் அணி அப்படின்னா வலிமையான தண்டுகளை உடைய தாமரைகளாலே அலங்காரம் பண்ணப்பட்ட தடாகம். சுவாமி, ஒரு இடத்துல வெறும் தடாகத்துல வெறும் தீர்த்தம் பாக்குறதுக்கு பச்சையா தெரியறது, அது அழகா இருக்குமா? அல்லது ஒரு தடாகம் முழுக்க தாமரை மலர்ந்திருந்தால் அழகா இருக்குமா? தாமரை மலர்ந்திருந்தாலே அழகாக இருக்கும். அப்படி தாள தாமரைகள் மலர்ந்திருந்து அழகு செய்யக்கூடியதான தடம். தடம் என்னால் தடாகம், புஷ்கரணி, தீர்த்தம், அதை உடைய அதாலே அழகு பண்ணப்படுகிற வயல் திருமோகூர். அப்படின்னா கேவலம் இந்த தாமரைகள் நிறைந்திருக்கக்கூடிய தாள தாமரை ஏரி இருக்கே தடாகம், அது மட்டும் திருமோகூருக்கு அழகல்ல. திருமோகூர்ல ஒண்ணுமே இல்ல அழகா, இந்த ஏரி மட்டும்தான் உண்டா அப்படின்னா அப்படி இல்ல. மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தாள தாமரைன்னு சொல்லக்கூடிய பெரிய தடாகம் ஏரி உண்டு. அந்த ஏரி நிறைய தாமரைகள் மலர்ந்திருக்கிறது, பூத்திருக்கிறது. சரி, அது மட்டும்தான் அழகா? இல்ல, அந்த ஏரியில் இருக்கக்கூடிய சமிருத்தியான ஜலம் இருப்பதனாலே நிறைய மரங்கள், செடி கொடிகள், வயல்வெளிகள் எல்லாம் உண்டு. பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்று தாள தாமரை ஏரியோடும் வனத்திலே மரம் செடி கொடிகளோடும் ஆச்சரியமான விவசாய நிலங்களான வயல்களோடும் கூட அழகு செய்யக்கூடியதான திருமோகூர். தாளதாமரை தடம் அணிவயல் திருமோகூர். அப்பேற்பட்ட திருமோகூரிலே நாளும் மேவி நித்திய வாசஸ்தானமா, நிரந்தர வாசஸ்தானமாக கொண்டு ஒரு ஸ்ரீவைகுண்டத்திலே எப்போதும் இருப்பது போல, ஒரு திருப்பார்கடலிலே எப்போதும் இருப்பது போல, எல்லாருடைய ஹிருதயங்களிலும் அந்தர்யாமியாக எப்போதும் இருப்பது போல எம்பெருமான் காலமேகன் இந்த திவதேசத்திலே ஸ்திரமாக நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். தாமரை ஏரியினாலும் வயல்களாலும் அழகு செய்யப்பட்ட திருமோகூரிலே பெருமாளுக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆச்சரியமான ஏரி! ஏரியெல்லாம் தாமரை பூத்து இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா வயல்களா இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா மரம் செடி கொடிகளா இருக்கு. இப்பேற்பட்ட ஊர்ல இருந்து போறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்? இங்கேயே நான் மோகனவள்ளி தாயாரோடு கூட ஆனந்தமாக உரையாடி கொண்டு காலம் கழித்துக் கொண்டிருப்பேன்னு விரும்பி பெருமாள் அங்கே உறைவதாகிற திருமோகூர். நன்கமர்ந்து நின்று, ஏதோ பேருக்கு யாரோ கூட்டா அவளுக்கு தரிசனம் கொடுக்கணும், அவளுக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் தலையெழுத்தேன்னு வந்து உட்கார்ந்த இடமல்ல. நன்கு அமர்ந்து நின்று உகந்து ஆசைப்பட்டு இந்த திவ்யதேசம் இத்தனை அழகாக இருக்கிறதே, இங்கே நாம் வாசம் பண்ண வேண்டும் என்று பெருமாளே அந்த இடத்தை விட்டு போறதுக்கு மனசு இல்லாம உகந்து அருளி இருக்கக்கூடியதான திருமோகூர். அந்த ஊர்ல பெருமாள் எப்படி இருக்கான்? கமலக்கண். பெருமாளுடைய கண்கள் இந்த தாள தாமரை ஏரியிலே மலர்ந்திருக்கிறதே தாமரைகள், அது போன்ற கண்களை உடையவன் பெருமாள்.
அந்த செந்தாமரையாட்டமா பெருமாளுடைய கண்கள் மலர்ந்திருக்கிறது, அழகாக இருக்கிறது. தாமரை இதழினுடைய வடிவம் எப்படி இருக்குமோ அதை ஒத்த திருக்கண்களை உடையவனாக காலமேக பெருமாள் சேவை சாதிக்கிறான். எவனுக்கு தாமரை கண் இருக்கிறதோ அவன் பரமாத்மான்னு வேதம் சொல்லித்து, ஆக தாள தாமரையை போன்ற கண்களை உடைய இந்த காலமேக பெருமாள் சாட்சாத் பரம்பொருள் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். கமலக்கண் செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனாக அசுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை. பெருமாளுக்கு 4 தோல் உண்டு. மேலே 2 திருக்கரம், கீழே 2 திருக்கரம் இருக்கும். மேலே 2 திருக்கரங்களால சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கார், கீழே ஒரு கரம் கதையை பிடிச்சுட்டு இருக்கு, ஒரு கரம் வரதஹஸ்தம்னு திருவடியை காட்டின்னு இருக்கு. அப்போ 4 கை இருக்குன்னா 4 தோள்கள் இருக்கணுமோ இல்லையோ? தோளும் நான்குடை, 4 தோள்களை உடைய. எப்பேற்பட்ட தோள்கள் அந்த 4 தோள்கள்? அசுரரை தகர்க்கும், அசுரர்களை எல்லாம் அப்படி பெருமாள் தோளை கொண்டு ஒரு மோதினானா அவ சதஞ்சு போயிடுவா. இதற்கு ஆச்சரியமான உதாரணம் கரதூஷண வதம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆரண்யத்திலே பெருமாள் 14,000 ராட்சசர்களை ஒரு க்ஷணத்திலே தன்னுடைய தோல் வலிமையினாலே எந்த ஒரு சகாயமும் இல்லாமல் சம்ஹாரம் பண்ணினானே, அந்த தோல் வலிமையை ஆழ்வார் இங்கே நினைவு கூறுகிறார். சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மனாம் ஏகஸ்ட ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு வால்மீகி சாதிக்கிறார். 14,000 மோசமான ராட்சசர்கள் எதிர்த்து வந்தா, இந்த பக்கம் இருக்கக்கூடியதோ அவாலாட்டமா மோசமானவன் கொடுமையானவன் எல்லாம் இல்ல, ரொம்ப சாத்விகியா ரொம்ப நல்லவனா தர்மாத்மாவா தர்மமே வடிவெடுத்தவனான ஸ்ரீராமன். இவா 14,000 பேர் இருக்கா, அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த 14,000 கேடுகட்ட கொடிய ராட்சசர்கள் அத்தனை பேரையும் பரம சாத்விகியா தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய எங்க பெருமாள் ஸ்ரீராமன் எந்த ஒரு துணையும் இல்லாமல், ஏன் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் கூட கூட இல்லை, அப்படி தனி ஒருவனாக நின்று ஏகமேவ அத்விதீயம், இவன் ஒருவனே இவனுக்கு சமானமானவா ஒருத்தர் இல்லாதவன் சொல்லும்படியாக 14,000 பேரையும் தன்னுடைய தோல் வலிமையினாலே சம்ஹாரம் பண்ணினானே. தோளாத தனி வீரன், அப்பேற்பட்ட தோல் வலிமையை உடையவன். அசுரரை தகர்க்கும் தோள் 4. ஏதோ பேருக்கு நம்மளாட்டமா 2 தோல் இல்லை பெருமாளுக்கு, கொஞ்சம் வெயிட் தூக்கினாலே தோலை வலிக்கிறது அப்படிலாம் இல்லை. 4 தோள்களும் எதற்காக இருக்குன்னா அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இருக்கக்கூடிய தோள்கள் அப்படின்னு அந்த தோல் வலிமையை வர்ணிக்கிறார். தாள் கண்டார் தாளே கண்டார், தடப்பெரும் தோள் கண்டார் தோளே கண்டார். பெருமாளுடைய தோளழகு அத்தனை ஆச்சரியமான தோளழகு. பெருமாளுடைய திருத்தோள்களினுடைய அழக சேவிக்கணும்னா முன்ன சேவிக்கிறத காட்டிலும் பின் சேவையில சேவிச்சாதான் ஆச்சரியமா தெரியும். மூலவரை பின்னால போய் சேவிக்க முடியாது, உற்சவரை சேவிக்க முடியும். முக்கியமா எந்த எம்பெருமானிடத்துல தோளழகுல ஆழ்வாராச்சாரியாலாம் ரொம்ப ஈடுபட்டான்னு சொன்னா காஞ்சி தேவ பெருமாளிடத்திலே. காண்டகு தோல் அண்ணல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன்பாலன் ராமானுஷன் அப்படின்னு நூற்றந்தாதில் அமுதனார் சாதிக்கிறார். காண்டகு தோல் அண்ணல், எம்பெருமானுடைய திருத்தோள்கள் கண்டு கண்டு மயங்கி மயங்கி ரசித்து ரசித்து சேவிக்கும்படியா இருக்குமா. அப்பேற்பட்ட திருத்தோள்களை உடையவன். பெருமாளுக்கு பின்பக்கத்திலே இருந்து பெருமாளுடையதான தோளழகை சேவிக்க வேணும். ஒரு ராகவன் என்ன, ஒரு நம்பெருமாள் என்ன, ஒரு தேவ பெருமாள் என்ன, ஒரு மன்னார்குடி ராஜகோபாலன் என்ன, வடுவூர் ஸ்ரீராமன் என்ன, இவளையெல்லாம் பின்னாடி இருந்து அவளுடைய தோளழக சேவிக்கிறச்ச அத்தனை ஆச்சரியமா இருக்கும். அப்பேற்பட்ட உத்தமமான மகாவீரம் பொருந்திய தோளாத தோள்களை உடைய எம்பெருமான் அசுரரை தகர்க்கும் தோளும் 4 சுரிகுழல். பெருமாளுடைய குழல் கேசம், பெருமாளுடைய தலை முடி எப்படி இருக்கான்? சுருண்ட திருக்குழல் கற்றையை உடையவனாம். சுருள் சுருளா சுருள் சுருளா சுருண்டிருக்கான் பெருமாளுடையதான கூந்தல். என்ன நிறத்திலே இருக்கிறது? கார்மேக வண்ணத்திலே கண்ணங்கரேல் என்று இருக்கக்கூடியதான ஒரு கேசம். அத்தனை இளமையா இருக்கான் பெருமாள். அங்க ஒரு முடி இங்க ஒரு முடி இல்ல, தலையெல்லாம் முடி அப்படியே அடர்ந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. சுரிகுழல், பெருமாளுக்கு சுருட்ட முடி ரொம்ப அழகு. அதனால நீண்ட கேசங்கள் அலையலையாக சுருண்டிருக்கக்கூடியதான அழகு எம்பெருமானுடையது. சுரிகுழல், கமலக்கண், தாமரை போன்ற கண்கள், கனிவாய், நல்ல சிவந்த கோவை பழத்தை போன்ற திருப்பவளத்தை உடையவன். திருப்பவளம் அப்படின்னா பவழத்தை போலே இருக்கக்கூடிய சிவந்த உதடுகள். பெருமாளுடைய உதடு அப்படியே வத்தி போய் உலர்ந்து போய் கரேல் என்று இருக்கக்கூடியதான உதடுகள் அல்ல, ஆச்சரியமான சிவந்த கோவை பழத்தை போலவும் பவழத்தை போலேயும் சிவந்திருக்கக்கூடிய சமுருத்தியான ஆச்சரியமான உதடுகள். பெருமாளுடைய திருவுதடு அழகை சேவித்தால் சேவித்துக் கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்படியான
கனிவாய், ஆச்சரியமான திருவாய், இதெல்லாம் உடைய, இதெல்லாத்தையும் அழகா வச்சிருக்கக்கூடிய காலமேகத்தையன்றி காலமேகப் பெருமாளை தவிர மற்றொன்றிலம் கதியே, நமக்கு வேற யாரும் கதி கிடையாது, அவன் ஒருத்தனே துணை. என்ன சொல்றார் ஆழ்வார்? திருமோகூர்ல இருக்கக்கூடிய காலமேக பெருமாள் தான் நமக்கு துணை, அவனை விட்டா வேற கதி இல்லை. எப்பேற்பட்ட திருமோகூர்? தாள தாமரை ஏரியாலும் வயல்களாலும் அழகு செய்யப்பட்ட திருமோகூர். அங்க பெருமாள் எப்படி வாசம் பண்றான்? ரொம்ப ஆசையோட கூட நிரந்தரமா ஸ்திரமா வாசம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பெருமாள் எப்படி இருக்கான்? அசுரரை தகர்க்கக்கூடிய 4 தோள்களோடும், சுருட்ட முடியோடும், தாமரை கண்களோடும், பழம் போன்ற சிவந்த உதடினோடும் அத்தியாச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய பேர் அழகன் அந்த பெருமாள். அவனுக்கு என்ன பெயர்? காலமேகம்னு பேரு. அவனுக்கும் உமக்கும் என்ன சம்பந்தம்? அவன் ஒருத்தன் தான் எனக்கு கதி, அவனை விட்டா வேறு கதி இல்லைன்னு சொல்றார் ஆழ்வார். இப்ப காலமேகம்னு பெருமாளை சொல்றதுக்கு என்ன காரணம்? கொடிய தாபத்திலே அடிப்பட்டவன் குளிர்ந்த தடாகத்தையோ காலமேக வருஷத்தையோ எதிர்பார்ப்பது சகஜம்தானே அப்படின்னு வியாக்கியானத்துல சொல்றார். ஒருத்தனுக்கு உடம்பெல்லாம் பயங்கர உஷ்ணமா இருக்கு, நல்ல வெயில் காலம், பங்குனி சித்திரை வைகாசி வெயில், அப்படியே காலை அப்படியே தகிக்கிறது, தரையில காலை வச்சா தோல் வந்துடும் போல் இருக்கு, அப்பேற்பட்டதான வெயில். இப்பவே ஸ்ரீரங்கத்துல அப்படிதான் இருந்தது வெயில்லாம். அப்பேற்பட்ட கொடிய தாபத்துல ஒருத்தன் தரையில காலை வச்சானானா அந்த கால்ல இருந்து தலை வரைக்கும் உடம்பு அனல் அப்படியே ஏறுறது, ஒரு நிமிஷம் ஏதோ உடம்புல நெருப்பு பட்டாப்புல இருக்கு. அந்த வெயில்ல வேற வழியே இல்லாம வெட்ட வெயில்ல அவனால ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியதான நிர்பந்தம், உழைப்புக்காக ஓடிட்டு இருக்கான். அவன் என்ன எதிர்பார்ப்பான்? 2 தான் எதிர்பார்ப்பான். ஒண்ணு, வழியில ஏதான ஒரு தடாகம், ஒரு குளம் வருமா, அதுல அப்படியே குதிச்சுட மாட்டோமா, அந்த தடாகத்துல அப்படியே குதிச்சு உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எல்லாம் போக்கிக் கொள்ள மாட்டோமா, உடம்பு குளிர்ந்துடாதா, கால்ல இருந்து தலை வரைக்கும் குளிர்ந்து போயிடாதா, சரீரத்தினுடைய உஷ்ணம் எல்லாம் போயிடாதா, நன்னா தாகம் தீர வறட்சி இல்லாமல் தீர்த்தத்தை வாரி பருக மாட்டோமான்னு யோசிப்பான். ஒன்னும் அப்படி தேடிண்டே வந்தான், எங்கேயும் தடாகம் இல்லை, நீர்நிலையே இல்லை, பாலவன மட்டமா இருக்கு. அடுத்தது அவன் என்ன எதிர்பார்ப்பான்? ஆச்சரியமான மழை பொழியாதோ? எப்பேற்பட்ட மழை? கால மேகம், நினைச்ச மாத்திரத்துல மழை பொழியாதோ? அப்படியே அண்ணாந்து பாக்குறான் மேகத்தை, உடனே இவனுக்கு ஜலம் ஊனம் போட்டிருக்குன்னு சொல்லி அந்த மேகம் மழையை பொழியாதா அப்படின்னு எதிர்பார்க்கிறானோ. அப்படி அவன் எதிர்பார்க்கறது தப்பில்லையே, சகஜம் தானே. அந்த மாதிரி நம்மள சம்சாரம்னு சொல்லக்கூடியதான தாபம், சம்சாரம்னு சொல்லக்கூடியதான உஷ்ணம், சம்சாரம்னு சொல்லக்கூடியதான அனல் அக்னி ஜுவாலை, அது அப்படி தகிக்கிறது போட்டு சம்சாரத்தினுடையதான பாடு, சம்சாரம் படுத்துகிற பாடு நம்மளால தாங்க முடியல. அந்த சமயத்துல நாம் என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு குளம் இருந்தா மூழ்கலாம், இல்ல மழை வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோமே. சாதாரண வெயிலால ஏற்படக்கூடிய சூட தவிர்க்கணும்னா ஒரு தடாகம் போறோம், அல்லது ஒரு காலமேக மழை போறோம். சம்சாரமாகிற தாபத்தை தீர்க்க வேண்டும் என்னால் எம்பெருமானாகிற தடாகத்திலே மூழ்கி எழ வேண்டும். பெருமாளாகிற தடாகத்திலே குளிர குடைந்து நீராடினால் நமக்கு சம்சார தாபம் போய் மோட்சம்னு சொல்லக்கூடியதான குளிர்ச்சி ஏற்படும். அப்படி தடாகம் இல்லை, என்ன பண்றதுன்னா நினைச்ச நேரத்துல மழை பொழியக்கூடிய இந்த காலமேக பெருமாளை போய் சரணாகதி பண்ணினால், எம்பெருமானே அடியேன் உன்னை சரணாகதி பண்றேன், உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு சொல்லி அவனிடத்துல போய் நின்னோமானால் பெருமாள் பாக்குறான், என்னடா குழந்தை எதுக்காக சரணாகதி பண்ணேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டானா, அப்பா என்னுடைய சம்சார தாபம் என்ன போட்டு வாட்டுறது, நான் ரொம்ப அப்படி தகிக்கும்படியா எரிஞ்சுட்டு இருக்கேன், என்னால முடியல, இந்த சம்சார தாபத்தை உஷ்ணத்தை நீதான் தீர்த்து வைக்க வேணும் அப்படின்னு பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சா உடனே ததாஸ்தூன்னு பெருமாள் காலமேகரமாகிற தன்னுடைய கருணை மழையை பொழிகிறான். அப்போ நம்முடைய சம்சார சூடு அப்படியே வத்தி போய் மோட்சம்னு சொல்லக்கூடியதான குளிர்ச்சி நமக்கு அனுகிரகமாகிறதுன்னு விஷயம். இங்கே இந்த எம்பெருமான் சம்சாரத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மோட்சம்னு சொல்லக்கூடிய சீதத்தை குளிர்ச்சியை தரக்கூடிய பெருமாள் அப்படின்னு காலமேகன் ஆழ்வார் இவனுக்கு திருநாமம் சாத்துறார். இந்த பெருமாளை நினைச்ச நேரத்துல மழை பொழியக்கூடிய மேகம்னு சொல்லி வர்ணித்தாரே, என்ன மழை? முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். மோட்சமாகிற மழை பொழிந்தால்தான் சம்சாரமாகிற பாலைவனத்திற்கு குளிர்ச்சி. அந்த மழையை பொழியக்கூடிய ஒரே மேகம் இந்த காலமேகம்தான்.
ஆகையினால இவனை காலமேகம்னு சொன்னார். சரி சுவாமி, வெயில் அப்படி கால் நோக கால் பத்திக்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ரெண்டு ஆசை. ஒன்னும் காலமேகத்தினாலே வரக்கூடிய மழை, அந்த மோட்ச மழையை பெய்யக்கூடிய பெருமாள்னு இவனை காலமேகம்னு சொல்லிட்டார். இன்னொன்னும் எங்கயான ஒரு குளம் கூட்ட ஒரு தடாகத்தை பார்த்தா குதிக்கலாம்னு நினைக்கிறானே, அதை இந்த பெருமாள் பண்ணணுமேன்னா இதே பதிகத்துல 8வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். தயரதன் பெற்ற மரதகமணி தடத்தினையே. தடம் அப்படின்னா தடாகம், புஷ்கரணி. தசரதன் பெற்ற மதவாளுடைய சம்சாரத்தை தீர்க்கக்கூடியதான குளிர்ந்த தடாகம் பொய்கைன்னு வர்ணிக்க போறார். அதனால சம்சார சூட்ல இருக்கிறவனுடைய குளிர்ச்சியை, தாபத்தை நீக்கி அவனுக்கு குளிர்ச்சியை தருவதற்காக நினைச்ச நேரத்துல மழை பொழியக்கூடிய காலமேகமும் இதுவே, அல்லது அவன் போய் அப்படியே தபார்னு உழுந்து தன்னுடைய உஷ்ணத்தை போக்கிக் கொண்டு மோட்சம் அடையும்படியான தடாகமும் இதுவே அப்படின்னு நம்மாழ்வாருடைய திருவுள்ளம். இதனாலதான் அவனை தடாகம், தடம், மணித்தடம், தயரதன் பெற்ற மரதக மணித்தடம், தாளதாமரை அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறார். இவனை தவிர வேறு கதி இல்லை, இவன் தான் நமக்கு துணை அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். இன்னைக்கும் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அந்த தடாகம், அந்த ஏரி இருக்க, அதுக்கு தாளதாமரைன்னு தான் பேரு. இந்த ஊர்ல போய் தாளதாமரை எங்க இருக்குன்னு கேட்டா அந்த ஏரியை காட்டுவா. ஆழ்வார் திருவாக்காலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஏரின்றபடினால அது ஒரு புண்ணிய தீர்த்தம். அதையும் கைகூப்பி சேவிச்சுக்கிறதோ தீர்த்தமாடுறதோ நமக்கு பிராப்தம். எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆழ்வார் தாமரை தடாகத்தையும் வயலையும் சேர்த்து வச்சு பெருமாளை பேசணும்? என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, இந்த தாளதாமரை ஏரியில் இருக்கக்கூடிய தாமரைகள் இருக்க, அது எப்படி இருக்குன்னா ஓங்கி வளர்ந்துருக்கானன்னா. ஏன்னா தாள தாமரை ஒன்னும் தண்டெல்லாம் நன்னா அப்படியே உறுதியா பலமா இருக்கு, நன்னா தாங்கிறது. அதனால ஓங்கி ஒசந்து வளர்ந்துருக்கான். எத்தனை தூரம் ஓங்கி வளர்ந்துருக்குன்னா ஆகாசமளவும் ஓங்கி இருக்கிறதான் தாமரை எல்லாம். ஆழ்வார் பக்கறச்ச ஆகாசமளவும் ஓங்கி வளர்ந்திருப்பது போல அத்தனை உசரமா இருக்கான் தாமரை எல்லாம். இதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு தோன்றதான், இது என்ன எப்படி ஓங்கி வளர்ந்துட்டே போறது? இது திரிவிக்ரமாவதாரத்திலே பெருமாள் உலகத்தை அளப்பதற்காக தூக்கினானே திருவடி, அந்த ஓங்கி உலகளந்த திருவடியை சேவித்தது போல இருக்கிறது. ஒரு தாமரை ஓங்கி வளர்ந்தா பெருமாளுடைய திருவடி உலகத்தை அளப்பதற்காக ஓங்கி வளர்கிறது, அது ஞாபகம் வர்றது ஆழ்வாருக்கு. சரி, வயலை எதுக்கு சொன்னார் அப்படின்னா, வயல்ல ஜல சமருத்தினால நெல் பயிர்கள் எல்லாம் நன்னா ஜலத்தை சாட்டு தெம்பா பெரிய பெரிய அரிசி தடமணி அரிசி மணிகள் ஒன்னொன்னும் அப்படியே முத்து போல கனமா இருக்கான். அத்தனை வெயிட் தாங்க முடியுமா ஒரு நெல் பயிராலே? அத்தனை வெயிட் தாங்க முடியாதபடியினாலே அந்த கதிரினுடைய கனத்தினாலே நேர நிமிந்து நிக்க முடியாம தலையை சாச்சிண்டு தலை வணங்கி இருக்கான் நெல் பயிர். இப்படி செந்நெல் பயிர்கள் தலை வணங்கி இருப்பது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பணிவே ஸ்வபாவமாக உடைய பெருமாளையும் மற்ற பாகவதாலையும் பார்த்தா, பாகவதாலான நாமெல்லாம் எப்படி கைகூப்பி தலை குனிந்து சேவிக்கிறோமோ அந்த மாதிரி வணக்கமே வடிவான பாகவதோத்தமர்களாட்டமா இருக்கான் இந்த வயல்ல இருக்கிற நெல்மணிகள் எல்லாம் பார்த்தா. என்ன ஆழ்வார் சொல்றாரு இப்போ? தாமரையை பார்க்கறச்ச பெருமாளுடைய திருவடி போல இருக்கு, ஒரு பக்கம் வயல் இருக்கு, அந்த வயலை பார்த்தா பாகவதாலாம் பணிவா தலையை அப்படி பணிஞ்சு கைகூப்பி சேவிப்பது போல இருக்கு. இந்த பாகவதான்னு சொல்லக்கூடிய செந்நெல் பயிர்கள் என்ன பண்றா? பெருமாளுடைய திருவடின்னு சொல்லக்கூடிய அந்த தாமரையை தலை வணங்கி சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தாமரையை பார்த்தா பெருமாள்னு சொல்றார், வயல்ல இருக்கிற செந்நெல் பயிர்களை பார்த்தா பாகவதான்னு சொல்றார். ஆழ்வாருக்கு எப்போதும் பகவான் பாகவதால் இவாளுடையதான சேர்த்தி அவளுடையதான சத் சங்கம் தான் திருவுள்ளம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்டதான திருமோகூர்ல எப்படி இருக்கார் பெருமாள்? நாளும் மேவி நன்கமர்ந்து நின்று அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி பெருமாள் ஆசையா இருக்கானோ அதே மாதிரி இங்க ஆசையா இருக்கான். சொல்ல போனா வைகுண்டத்தை காட்டிலும் இந்த ஊர்ல பெருமாளுக்கு ஆசையாம். எதனால வைகுண்டத்தை காட்டிலும் திருமோகூர்ல பெருமாளுக்கு ஆசை அப்படின்னா, வைகுண்டத்துக்கு சரணாகதி பண்ணிண்டவாதான் மோட்சத்துக்கு போறச்சு அங்க போக முடியும். சரீரத்தை விட்டுட்டு தான் போக முடியும், எல்லாரும் போக முடியாது. அந்த பெருமாளை போய் சரணாகதி பண்ணி யாரான மோட்சம் கொடுன்னு கேட்க முடியுமா? ஏற்கனவே சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போறவாதான் பார்க்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை யாரானும் போய் எனக்கு சரணாகதி பண்றேன் மோட்சம் கொடு இந்த சரீரம் போகணும்னு கேட்க முடியுமோ? ஆனால் அந்த குறை தீர திருமோகூர் பெருமாளிடத்துல போய் பரநியாசம் பண்ணிட்டு எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கலாம். அப்போ பரமபதத்திலும் கூட சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இங்க சாதிக்க முடியறதுன்னா
பரமபதத்தை காட்டிலும் விசேஷமானது திருமோகூர். திருமோகூர் மட்டுமல்ல, எல்லா திவ்யதேசங்களும் நாம் அர்ச்சாவதாரத்திலே சரணாகதி பண்ணி மோட்சம் போகும்படியாக இருக்கிற நீர்மை, அந்த எளிமை சௌலபியத்தினாலே ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் நமக்கு உசந்த திவ்யதேசங்கள். பிரத்யக்ஷம் பரமம் பதம். ஸ்ரீவைகுண்டம்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? பிரமாணத்தினாலே தெரியும். வேதம் சொல்லித்து, உபனிஷத் சொல்லித்து, புராண இதிகாசங்கள் சொல்லித்து, ஆழ்வாராச்சாரியால் சாதித்தா அதனால தெரியும். நாம கண்ணால பார்த்தோமா? இல்லை. நாம கண்ணாலே பார்க்கும்படியான பரமபதம் எதுன்னா அந்த பரமபதநாதனே அங்க இருக்கக்கூடிய குணங்களோடு கூட யார் வேணாலும் வந்து இவனை சேவித்து வரம் வாங்கி கொள்ளலாம், பாவம் போக்கிக் கொள்ளலாம், சரணாகதி பண்ணி மோட்சம் கேட்கலாம்னு ஸ்ரீவைகுண்டத்தை விட ஒரு 3 பாயிண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த திவ்யதேசங்கள் ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் வசந்ததுன்னு இங்க ஆழ்வாருடைய திருவுள்ளம். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் எப்படி இருக்காராம்? பகல்ல ஏத்தி வச்ச விளக்க போல இருக்காராம். பகல்ல விளக்கேத்தினா யாருக்கு என்ன லாபம் சுவாமி? பேருக்கு விளக்கெறிஞ்சுட்டு இருக்கோம், சுபிக்ஷம், அவ்வளவுதான். யாருக்கான வெளிச்சம் காட்ட போறதா? அப்பேற்பட்ட சூரியன் பிரகாசிக்கிறச்ச என்ன இருட்டு, யாருக்கு வெளிச்சம் வேணும்? அதுவே ராத்திரியில விளக்கேத்தினா அந்த விளக்கே எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்து வழிகாட்டும் ஒண்ணும். பெருமாள் பரம்பத்துல எப்படி இருக்கான்னா பகல் விளக்கு போல இருக்கானா. ஏன்னா அங்க இருக்கிறவெல்லாம் நித்திய சூரிகள், முக்தாத்மாக்கள். சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சுண்டு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி சம்சாரத்தை தாண்டி எதிர்நீச்சல் போட்டு வைராக்கியமா போய் உட்கார்ந்து இருக்கிற முக்தர்களும், ஆதி நாள்ல இருந்தே பெருமாளை பிரியாமல் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளும் இருக்கக்கூடியதான இடம். அங்கே பெருமாள் எல்லா குணங்களோடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அதனால யாருக்கு என்ன லாபம்? அது எப்படி இருக்குன்னா பகல்ல ஏற்றி வச்ச விளக்கு போல இருக்கான். விளக்கு எப்பவும் ஒண்ணுதான், அதனுடைய அருமை பெருமை குறைஞ்சிட போறதில்லை. அங்க சுத்தி இருக்கிறவெல்லாம் நித்திய சூரிகள், முக்தாத்மாக்கள் அப்படின்னா அதுக்காக பெருமாளுக்கு குறவுன்னு இல்லை. இவனால அவளுக்கு உபகாரம் குறவு. அவளுக்கு உபகாரம் பண்ண வேண்டிய அவசியம் தேவை இவனுக்கு இல்லை. என்ன கேட்க போறாவா? இவன் என்ன அடிக்க வரான், அவன் என்ன சம்ஹாரம் பண்ண வரான், அவனிடத்துல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு கேட்க போறாளா? அல்லது நான் இந்திரனானோ, சந்திரனானோ, பிரம்மாவானோ, ருத்ரனானோன்னு வரம் கேட்க போறாளா? இல்ல பசிக்கிறது, சாப்பாடு வேணும், தாகமா இருக்கு, தீர்த்தம் வேணும், உஷ்ணமா இருக்கு, மழை பொழியணும்னு ஏதானும் கேட்க போறாளா? எதுவுமே கேட்க போறது இல்ல. அங்க இருக்கிறதே அவளுக்கு பாக்கியம். அவனை சேவிச்சுண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதே பாக்கியம் அவளுக்கு. அது அங்க எந்த குறையும் இல்லாம, எந்த தடங்களும் இல்லாம, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நடக்கிறது. இங்க ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா 9 எதிர்ப்பு வருது. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி. ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா 1008 தடங்கள் வரும் இங்க. அதனால அங்க தடை இல்லை, விரோதம் இல்லை, காலம் இல்லை, எந்த ஒரு தொல்லையும் இல்லை. அவளுக்கு பெருமாளுடையதான எளிமை, நீர்மை முதலான குணங்கள் எல்லாம் அத்தனை ஒண்ணும் தேவைப்படாது சுவாமி. அதனால பகல் இலக்க போலே பரம்பத்துல இருக்கான் பெருமாள். இங்க எப்படி இருக்கான்னா இருட்டறையில் விளக்கு பிரகாசிப்பது போல இருக்கானா. இருட்டா இருக்கிற ஒரு அறையில தானே விளக்கு வெளிச்சம் காட்டி மற்றவாளுக்கு சகாரம் பண்ணும். அந்த மாதிரி சம்சாரமாகிற காலராத்திரின்னு சொல்லக்கூடிய இருட்டுல தவிச்சுட்டு இருக்கிற நமக்குத்தான், சம்சாரிகள் நிறைந்த இந்த பூலோகத்திலேதான் இருட்டறையில் விளக்கு போலே பெருமாள் பிரகாசித்து எல்லோருக்கும் மார்கதர்சியா வழிகாட்டின் இருக்கான்னு சொல்றார். அதனால வைகுண்டத்தை காட்டிலும் திருமோகூர் ஒருபடி ஏற்றம். அசுரரை தகர்க்கும் தோலும் நான்குடை. சுவாமி, ஒரு ராமாவதாரத்துல பெருமாள் அசுரால யுத்தம் பண்ணி சண்டை போட்டு சாகடிச்சான்னா சரி, கிருஷ்ணாவதாரத்துல பண்ணா சரி ஒத்துக்கிறோம், நிருசிம்ம அவதாரத்துல பண்ணா ஒத்துக்கிறோம். காலமேக பெருமாள் அர்ச்சாவதார பெருமாளாச்சே, இவர் என்னைக்கு தோலை கொண்டு அசுரால சம்ஹாரம் பண்ணார், ஏன் இப்படி ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது இந்த காலமேக பெருமாள் அர்ச்சாவதாரமா நம்ம சேவிச்சுட்டு இருக்கோமே, அவன் விபவாவதாரமா வந்து தேவர்களுக்கெல்லாம் சேவை சாதிச்சானே, அப்போ சம்ஹாரம் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடம் உண்டு. ஆனா புராணத்துல காணோமே. இப்போ திருவள்ளூர் ராகவன் மது கைட்டபால சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து சயனிச்சுட்டான், அப்புறம் அர்ச்சாவதாரமானான்னு புராணத்துல இருக்கு. அதனால பெருமாள் விபவாவதாரமா அசுரால சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து அர்ச்சாவதாரமா சயனிச்சுண்டான்னு புராணத்திலேயே ஆதாரம் இருக்கு. ஆனா தாளதாமரைன்னு சொல்லக்கூடியதான இந்த திருமோகூர் கஷேத்திரத்திலே காலமேக பெருமாள் அப்படி யாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஸ்தல புராணத்துல இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு வியாக்கியாத்தா சாதிக்கிறார். ஆழ்வார் இப்போ விபவாவதார பெருமாள் அனுபவிக்கல, ஒரு ராமனையோ கண்ணனையோ. ஒரு அர்ச்சாவதார பெருமாளான காலமேக பெருமாளை தான் அனுபவிச்சுட்டு இருக்கார். அது எப்படி இங்க வரது அவருக்கு அப்படின்னு கேட்டா, விபவாவதாரத்தில்
பெருமாள் விரோதி நிரசனம் பண்றானே, அது எப்படின்னா துஷ்டால அசுரால சம்ஹாரம் பண்றது மூலமா பண்றானாம். அதே விரோதி நிரசனத்தை அர்ச்சாவதாரத்திலும் பெருமாள் பண்றான். எப்படி பண்றான்னா, நம்முடைய துர்குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் அசுராலாட்டமா, நம்முடைய பாவம் இருக்கே கர்மா அதுவும் அசுராலாட்டமா. நாம போய் பெருமாளை சேவிக்கிறச்ச நாம் என்னவோ நல்லவா அப்பிராணிகள் தான், ஆனா நம்முடைய பாவமும் நம்முடைய கெட்ட குணங்கள் கெட்ட புத்தி இதெல்லாம் பாக்குறதுக்கு அசுராலாட்டமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சாதுவான ஒரு மான்குட்டிக்கு மேலே ஒரு மோசமான விஷ ஜந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த விஷ ஜந்து எப்ப வேணாலும் இந்த சாதுவான மானை கொள்ளலாம். ஒரே பிராண்டித்தனா செத்து போடும். இது அதுகிட்டே இருந்து காப்பாத்தணும்னா அந்த சக்தி யாருக்கு உண்டு? சர்வேஸ்வரனான பகவானுக்கு மட்டுமே உண்டு. பெருமாளை சேவிக்கிறதுக்கு நாம போறோம். நம்ம எல்லாருக்கும் நாம நல்லவா சுத்தமானவா தப்பே பண்ணாதவா பாவமே பண்ணாதவான்னு நாம நினைச்சுப்போம். அதே நேரத்துல நாம என்ன தப்பு என்ன பாவம் பண்றோம், நம்முடைய கர்மா என்னன்றதெல்லாம் பெருமாளுக்கு தெரியும். அந்தர்யாமியா இருக்கிற பெருமாளுக்கோ திக்பாலகாலுக்கோ தர்மதேவதைக்கோ எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணும். அப்போ சாஸ்திரம் நம்மளை எப்படி பாக்குறதுன்னா, எத்தனை கர்மா உண்டு இவனுக்கு, ஒருத்தனை பாக்குறச்சே இவனுக்கு இத்தனை பாவம் உண்டோ இத்தனை புண்ணியம் உண்டோ இத்தனை பாக்கியம் உண்டுன்னு தெரியறது சாஸ்திரத்துக்கு. அப்ப நாம பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறச்ச நாம சாதாரணமா போறாப்புல நாம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம மேல ஏதோ ஒரு கர்ம வினை, ஒரு பாவம், ஒரு துஷ்கிருத்தம், ஒரு கெட்ட புத்தி இதெல்லாம் நம்ம மேல தோல்ல உட்கார்ந்து இருக்கிறாப்புல பெருமாளுக்கு தெரியறது. என்ன சேவிக்கிறதுக்காக வர என்னுடைய பக்தன் தோல் மேலேயே ஏறி உட்கார்ந்துட்டு தைரியமா என்கிட்ட வரையா நீ, நான் இருக்கிறச்ச அவனை உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி பெருமாள் தன்னுடைய வலிமையான 4 தோள்களாலே ஒரு ஆட்டி அப்படியே அதுங்களை மோதினாரானா நம்மளுடைய கெட்ட வினைகள் கெட்ட புத்தி எல்லாம் நசிச்சு போறதாம். இப்படி பக்தர்களிடத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் துர்குணங்களாகிற அசுரர்களை தகர்க்கக்கூடிய தோள்களை உடைய பெருமாள் அப்படின்னு அனுபவம். இன்னொன்னு எப்படின்னா, இப்ப அர்ச்சாவதாரமா இருந்துட்டு நம்முடைய கெட்ட புத்தி கெட்ட தோஷம்னு சொல்லக்கூடியதான அசுரால சம்ஹாரம் பண்றது மட்டும் இல்ல, இப்ப பெருமாள் அர்ச்சாவதாரமா காலமேகனா இருக்கான்னு சொல்றோம். இதே பெருமாள் தானே விபவாவதாரம் பண்ணின போது ராமனா கிருஷ்ணனா நிருசிம்மனா வந்த போது அசுரால சம்ஹாரம் பண்ணான். அன்னைக்கு அசுரால தோள்களை கொண்டு சம்ஹாரம் பண்ண பெருமாள் தான் இன்னைக்கு திருமோகூர்ல வந்து காலமேகனா நின்று இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்பில்ல ஈட்டுல சாதிக்கிறார், விடுகாதானாலும் தோடிட்டு வளர்ந்த காதென்று தெரியும் காணும். ஒரு கேள்வி கேட்கிறா, அன்னைக்கு ராமாவதாரத்துல 4 தோள்களை கொண்டு அசுரால சம்ஹாரம் பண்றத இன்னைக்கு அர்ச்சாவதாரத்துல ஏன் சொல்லணும், திடீர்னு ஏன் ஞாபகம் வர்றது? ஒருவேளை காலமேக பெருமாள் ராமர்னு வச்சுக்கலாம். இப்ப திருவள்ளூர்ல வீரராகவன் ராமர், திருப்புட்குழியில விஜயராகவன் ராமர், புள்ளம்பூதங்குடி ராமன், திருவள்ளியங்குடி ராமன்னு சில திவதேசங்கள்ல ராமனே பெருமாள். அந்த மாதிரி இந்த காலமேக பெருமாள் ராமன்னு வச்சுக்கலாம். அப்ப ராமாயணத்துல பண்ண காரியங்கள் எல்லாம் சொல்றாருன்னா சரி. ஆனா இவன் மோகனாவதாரம் பண்ணி தேவர்கள் எல்லாம் பிரார்த்தித்துக் கொள்ள சங்க சக்கர கதாதாரியாக நிற்கக்கூடிய பெருமாளாச்சே, இவனை ராமன்னு சொல்லி ராமாவதார சரித்திரத்தை நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு ராமாவதாரத்துல 4 தோள்களோட அசுர சம்ஹாரம் எல்லாம் பண்ணின பெருமாள் தானே இங்க காலமேகனா நின்று இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறார். அவன் வேற இவன் வேற இல்லையே. அன்னைக்கு விபவாவதாரத்துல அப்படி பண்ண பெருமாள் இன்னைக்கு அர்ச்சாவதாரத்துல எப்படி நின்று இருக்கான். இங்க பாருங்க, இந்த 4 தோள்களை கொண்டுதான் அசுராலை எல்லாம் நான் சம்ஹாரம் பண்ணினேன் அப்படின்னு தன்னுடைய தோல் வலிமையை காட்டிக்கொண்டு அவனுடைய தோல் அழகாலே நம்மளை எல்லாம் வசீகரித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் அனுபவம். இது எப்படின்னா, விடுகாது ஆனாலும் தோடிட்டு வளர்ந்த காதென்று தெரியும் அப்படின்றார். விடுகாது அப்படின்னா, இப்போல்லாம் காதுல சின்னதா தோடு போட்டுக்கிறா ஸ்திரீகள்லாம். பழங்காலங்கள்லாம் எவ்வளவு பெரிய தோடு போட்டுப்பா. இன்னைக்கும் பெருந்தேவி தாயார் உற்சவரை சேவிச்சோமானா பெரிய தோடு போட்டுருப்பா தாயார். அதெல்லாம் ஒரு காலத்துல நம்மளவா மாமிகள்லாம் போட்டுண்ட தோடு தான். காலங்கள் அப்படியே பின்னால போக 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 எத்தனை பெரிய தோடை போட்டுக்கிறா, எத்தனை கனமான தோடை போட்டுக்கிறான்றதுதான் அவளுடைய கௌரவம். இன்னமும் அந்த மதுரை பக்கம்லாம் சில பாட்டிகள்லாம் பார்த்தா பெரிய தண்டட்டி அது இதுன்னு பெரிய தோடெல்லாம் போட்டுருப்பா. அந்த மாதிரி நிறைய எடை இருக்கக்கூடிய தோடை போட்டு 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 வயசாக ஆக காதினுடைய துவாரம் தொலை அப்படியே பெருசா போய் தொங்கி போயிடுத்து. இப்ப தோடே போட முடியல, எதை போட்டாலும் கழண்டு உழுந்துடுறது. ஒரு கடுக்கன் போட்டா நிக்கல, ஒரு தோடு போட்டா நிக்கல. அந்த மாதிரி விடுகாது அப்படின்னா காதுல தொலை இருக்க, ஆனா தொலை விட்டு போயிடுது, பெருசா போய் தொங்குறது. 2 விரல விட்டாலும் போகும் போல் இருக்கு, எந்த தோடு போட்டாலும் நிக்க மாட்டேன்றது. அதுக்கு விடுகாதுன்னு பேரு. அதை பார்த்தா என்ன தெரியுது சுவாமி?
விடுக்காது, காது அப்படி கிழிஞ்சு பெருசா தொங்குறது. பாக்குறச்ச என்ன தெரியுது? காதுல தோடு இல்ல அப்படின்னு தெரியுது. அதே நேரத்துல இன்னொன்னும் புரியணும். ஒரு காலத்துல தோடை போட்டுன்னு இருந்தா அதனுடைய அடையாளமா தான் காதுல இவ்வளவு பெரிய தொங்கல் ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். விடுகாது, ஆனாலும் தோடிட்டு வளர்ந்த காது. காது முட்டை எப்படி சுவாமி இவ்வளவு பெருசா வளர்ந்து தொங்குறது இவருக்கு? காதுல எப்படி இத்தனை பெரிய துவாரம் வந்ததுன்னா, சும்மா இல்ல, அவ்வளோ வெயிட்டா இருக்கிற தோடை கம்மல் எல்லாம் போட்டு போட்டு அதனாலேயே காது தொங்கு போயிடுச்சுன்னு சொன்னாலும். அந்த மாதிரி இப்போ இந்த 4 தோலும் வெறுமையா இருக்கு சரி, ஆனா ஒரு காலத்துல இந்த 4 தோலும் அசுராலை எல்லாம் சம்ஹாரம் பண்ண தோல் தானே அப்படின்னு தொங்கக்கூடிய காதை பார்த்தா ஒரு நாள் தோடு போட்டு இருந்த காதுன்ற ஞாபகம் வர்றது போல ஆழ்வாருக்கு ஞாபகம் வர்றதுதான். இப்படி ஆச்சரியமான வியாக்கியானம். சுரிகுடல் கமலக்கண் கனிவாய் காலமேகத்தையன்றி மற்றொன்றிலம் கதியே. எப்பேற்பட்ட காலமேகம்! அழகிய சுருண்ட கேசங்களை உடைய, தாமரை போன்ற கண்களை உடைய, பழம் போன்ற சிவந்த உதடுகளை உடைய காலமேகமா. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் ஆழ்வார்? என்ன காலமேகம் இது? மழை காலத்துல மழை பொழியிற காலமேகம் அல்ல. சம்சாரத்துல இருக்கிற உஷ்ணத்தை தீர்ப்பதற்காக மோட்ச மழையை பொழியக்கூடிய காலமேகம். எங்க பொழியும்? உடம்புல இருந்து ஆத்மா பிரிஞ்சு வைகுண்டம் போச்சுன்னா கூடவே துணை கைஷம் போய் வைகுண்டத்துல பொழியும். அது எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் மழைன்னா பிடிக்கும். மழை வரத்துக்கு முன்னால மேகம் அப்படி கருத்துன்னு இருந்தா அதை பார்த்தாலும் பிடிக்கும். ஆனா நன்னா மழை வர்றது சுவாமி, அப்ப என்ன தெரியறது நம்ம கண்ணுக்கு? மழை ஜலம் கொட்டுறதுதான் தெரியறது. அந்த மேகம் தெரியறதா? இல்லையே. நன்னா மழை பெஞ்சுட்டு இருக்கு, அப்படியே வாசல்ல போய் நின்றுண்டு அண்ணாந்து ஆகாசத்தை பார்த்தா என்ன ஆச்சரியமா இந்த மேகம் மழையை பொழியறதுன்னு ரசிக்க முடியறதா நம்மாலே? முடியலையே. ஆனா இந்த காலமேகம் அப்படி அல்ல. ஆழ்வாருடைய சரீரத்திலேருந்து ஆழ்வார் பிரிஞ்சு வைகுண்டத்துக்கு போற யாத்திரை, அப்ப ஆழ்வார் கூடவே தொடர்ந்து வழிகாட்டி வழி துணையா அழிச்சுட்டு போறதே. எப்படி அழிச்சுட்டு போறது தெரியுமா? ஆச்சரியமான தாமரை கண்களோடும், சிவந்த பழம் போன்ற உதடோடும், வலிமையான 4 திருத்தோள்களோடும், மார்பிலே பிராட்டி பிரகாசிக்க ஆச்சரியமான இந்த காலமேகம் முன்னாலே நடந்து போகிறது. அதைத் தொடர்ந்து ஆழ்வார் பின்னாலே போகிறார். யாருக்கு வழி தெரியுமா அவ வழிகாட்டு முன்னால போனோம். அப்படி காலமேகம் வைகுண்டம் போற வழி தெரியும்ன்றபடியினாலே, பல பேரை வைகுண்டத்துக்கு அழிச்சுண்டு போனதானபடியினாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல முன்னாடி சரியான வழியில் அழிச்சுண்டு போறது. முதல் முறையா வைகுண்டத்துக்கு போற ஆழ்வார் பின்னாடி தொடர்ந்து போறார். எப்படி போறது தெரியுமா? ஆழ்வார் நம்ம பின்னாடி சரியா வராரா பாதமாறி போறாரான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறது வேற. எத்தனை அக்கறை பாருங்க. வேண்டா வெறுப்பா வழிகாட்டுறவன் என்ன பண்ணுவான்? தொலையும் அப்படின்னு போயிட்டே இருப்பான். பின்னாடி வராளா இல்லையான்லாம் பார்க்க மாட்டான், கடுக போயிட்டே இருப்பான். திடீர்னு இவா வழி மாறி போனாலும் ஆச்சு. ஆனா ஆசையோடு கூட ஒரு நண்பனா ஆப்தனா இருந்து ஆழ்வாரை கைப்பிடிச்சு அழிச்சுட்டு போற காலமேகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போறது. காலமேகம் போற வழியில் ஆழ்வார் போறார். அது போற வேகத்துல இவரால போக முடியல. அது பரமாத்மா, அது அத்தனை வேகமா போறது. இவர் ஜீவன், சக்தி குறைவு தானே, கொஞ்சம் நிதானமா தானே போக முடியும். அவர் அப்படி ஆச்சரியமான புஜபல பராக்கிரமம் உடையவரானபடியினாலே ஓங்கி உலகளந்த உத்தமன். அந்த பிஞ்சு திருவடிகள்னால எல்லா உலகங்களையும் வளர்ந்தானே. எத்தனை ராட்சசால உதைத்து சம்ஹாரம் பண்ணினான். ஓடி வந்த வண்டி சக்கரத்தை குழந்தையா இருக்கிற சேயை 8 உதைத்து சம்ஹாரம் பண்ணிய திருவடி அது. அது வைகுண்டத்துக்கு நடந்து போறதுக்கெல்லாம் அசந்து போடுமா? 50 வைகுண்டத்தை பார்க்கும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு வேகமா. இவர் ஜீவன், அத்தனை சக்தி இல்ல, நிதானமா போயிட்டு இருக்கார். சரி, பின்னாடி வரக்கூடியவர் வராரா இல்லையா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறதான் காலமேகம். இது எப்படி இருக்கான்? மழை பெயரச்ச மழையை ரசிக்கிற நம்மால மழை பெய்யற மேகத்தை ரசிக்க முடியல. ஆனா இங்க மோட்ச மழையை பெஞ்சுட்டே ஒரு மேகம் போயிட்டு இருக்க முன்னாடி, கருப்பான காலமேகம். அதை ரசிக்க முடியறது ஆழ்வாரால. ஏன்னா திரும்பி திரும்பி என்ன பாரு ரசி, என்ன பாரு ரசின்னு சொல்றது போல தன்னுடைய அழகை காட்டிட்டு போறதான் அது. அப்படி திரும்புறது பார்த்தா கமலக்கண் கனிவாய், தோள்கள், திருமார்பு, திருமுகம் அப்படின்னு ஆச்சரியமா ரசிக்கிறார். மழையும் ரசிக்கிறார், மேகத்தையும் ரசிக்கிறார். இப்படி அனுபவிச்சு கொண்டே போகிறார். இது எப்படி இருக்குன்னா, 3 யாத்திரைகள் சுயம் பிரயோஜனமான யாத்திரை அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல சொல்லுவா. ஒன்னும் திருவேங்கடமலை யாத்திரை. நீ திருவேங்கடமலைக்கு யாத்திரை போய் பெருமாளை சேவிக்கிறதுன்றது அப்புறம். ஆனா திருவேங்கடமலைக்கு யாத்திரை போறதே ஒரு பாக்கியம்தான். ஏன்னா மலையே பெருமாள் தான். மலையில எதை சேவிச்சாலும் பெருமாள் தான். மலை மேல ஏறி போயின்னு இருக்கிறச்ச கண்ணில் படக்கூடிய ஒரு செடி, கொடி, மரம்
பழம், காய், விதை, விலங்கு, மனுஷா, பறவை, இது எல்லாமே பெருமாள் தான். ஆனந்த நிலைய விமானத்துக்கு கீழே இருக்கிற திருவேங்கடமுடையான போய் சேவிக்கிறதுன்றது அடிஷனல் பலன். முக்கியமான பலன், பிரைமரி பலன் எப்ப கிடைக்கிறதுன்னா மலையை சேவிச்ச மாத்திரத்திலேயே கிடைச்சுடுறது. மலையில இருக்கிற அருவியில தீர்த்தத்தை பிடிச்சி சாட்டோமானா பெருமாள் தீர்த்தம் சாட்டாயிடுத்து. மலையில இருக்கக்கூடிய ஒரு பழத்தை கிட்ட வாயில போட்டுட்டோமானா பெருமாள் பிரசாதம் சாட்டாயிடுத்து. பெருமாள் சன்னதிக்குள்ள பெருமாள் கிட்டக்க போறச்ச ஆச்சரியமான ஒரு வாசனை வரும் பாருங்க. புஷ்ப வாசனை, பூஜா திரவியங்கள் வாசனை, பெருமாள் பேர்ல இருந்து ஒரு சுகந்தம் வருமே, அந்த வாசனையை சுவாசிக்கிற போது அதோடு கூட பெருமாளுடைய மூச்சு காத்தையும் சேர்த்து சுவாசிக்கிறோம். மலையில வீசக்கூடிய காத்து பெருமாளுடைய சுவாசம், மலை காத்த சுவாசிக்கிற போது பெருமாளுடைய மூச்சு காத்தையும் சுவாசிட்டோம். அந்த மாதிரி பெருமாள் சன்னதிக்கு பெருமாள் பக்கத்துல போனா கிடைக்கக்கூடியதெல்லாம் இந்த யாத்திரையிலேயே மலையேறி போறச்சையே கிடைச்சுடுறது. அதனாலே ஸ்வயம் பிரயோஜனம்னா ஒரு காரியமே அதுக்கு பலனாகவும் இருக்கக்கூடியது. படியன் தலிகை பண்றேன்னா அது காரியம். சாப்பிட்டு பசியாடுறது இல்ல ருசிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது பலன். இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நடக்கிறேன்னு சொல்லக்கூடியது ஒரு காரியம். அங்க போய் பெருமாளை சேவிக்கிறது பலன். ஆனால் திருவேங்கடமலை ஏறி போறோமே, அதுவே தான் காரியம், அதுவே தான் பலன். ஏன்னா ஏறி போறச்சையே பெருமாளுடைய அனுபவமும் அனுகிரகமும் கிடைச்சுடுறது. அது ஒண்ணும். ரெண்டாவது அக்ரூரருடைய யாத்திரை. அக்ரூரர் எதுக்கு போனார்? கண்ணனை அழிச்சுண்டு வரத்துக்காக போனார். கண்ணனையும் பலராமனையும் அழிச்சுண்டு வரத்துக்காக போனார். போற வழியெல்லாம் எல்லாம் கண்ணனாவே தெரியறது அவருக்கு. அங்க போய் கண்ணனை சேவிக்க வேண்டியவர் வழியெல்லாம் கண்ணன் அனுபவிச்சுட்டு போறார், அனுபவிச்சுட்டு வரையர்னு சொன்னால் போய் பெற வேண்டிய பலன் அல்ல, போறதே பலனாக அமைந்து விட்டது அவருக்கு. அதுபோல அர்ச்சிராதிகதி யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட யாத்திரை இருக்கு பாருங்க, அதுவும் யாத்திரையே பலன் நமக்கு. அப்படியே கண்ணை கட்டிண்டு குதிரையாட்டமா 2 பக்கம் பார்க்காம ஸ்ட்ரைட்டா போக்கஸ் பண்ணி வைகுண்டத்துக்கு போய் விரதையில ஸ்நானம் பண்ணி விரஜையை தாண்டி அங்க போனாதான் பெருமாள் தெரியவாருன்னு கிடையாது. அதான் காலமேகம் கூடவே அழிச்சுட்டு போறது. போறச்ச ஆழ்வார் பின்னழக சேவிச்சுட்டு போறார். அசுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை. தோழழக எங்க இருந்து நன்னா அனுபவிக்க முடியும்? பின்னே இருந்து அனுபவிக்க முடியும். அசுரரை தகர்க்கும் தோள்கள் இத்தனை அழகா இருக்குன்னு மனசை பறி கொடுக்கிறாரு. அப்படி என்ன தோல் அழக பெருசா சேவிச்சுட்டாரு அப்படின்னா, காலமேக அழிச்சுட்டு போயிட்டு இருக்கு, பின்னாடி பார்த்துட்டே போறார். பிரகிருதி மண்டலத்திலேருந்து அத்தனை லோகங்கள் தாண்டி ஒரு வருஷம் பிரயாணம் பண்ணி வைகுண்டத்துக்கு போறது. ஒரு வருஷம் எல்லாம் தோலை சேவிச்சுட்டு போறது. எத்தனை அனுபவம் இருக்கும் அந்த தோலழகில. அதைத்தான் பாடுறார் நம்மாழ்வார். அசுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை. அந்த தோளுடைய அழகுல மயங்கிண்டே போறார். அந்த தோலினுடைய பிரதாபத்தை நினைச்சு பார்க்கிறார். இந்த தோள்கள் தானே அசுரரை எல்லாம் சம்ஹாரம் பண்ணித்து. இந்த தோலை பார்த்தாதானே வச்ச கண்ணு வாங்காம எல்லாரும் பார்த்து ரசிப்பா. இந்த தோலை சேர்த்து கட்டிக்கணும்னு தானே தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் ஆசைப்பட்டு கோபிகைகளா பிறந்து கிருஷ்ணாவதாரத்துல அனுபவிச்சா. இந்த தோலை தானே பிராட்டிமார்கள் சேர்த்து கட்டிண்டு அனுபவிக்கிறா. இந்த தோல் தானே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ராட்சசாலை எல்லாம் துவம்சம் பண்ணித்து. அப்படின்னு அந்த தோளுடைய பிரதாபங்களையும் நினைத்து கொண்டு அழகையும் ரசித்துக் கொண்டு பின்னழக பார்த்துட்டே போறார். பின்னழகையே பார்த்துட்டு இருந்தீரானா முன்னழகை யார் சேவிப்பா, எப்ப சேவிப்பீர் அப்படின்னு சொல்றது போல காலமேகம் திரும்பி திரும்பி முன்னழகையும் காட்டிட்டு போறது. இப்படி வைகுண்டம் போறச்சேயே வைகுண்டநாதனுடைய அழக முழுசா அனுபவிச்சுட்டு போறாரு. இதுதான் ஸ்வயம் பிரயோஜனமான யாத்திரை. இந்த யாத்திரையே வைகுண்ட அனுபவத்தை கொடுக்கறது ஆழ்வாருக்கு. சுரிகுழல் கமல கண் கனிவாய் காலமேகம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? மேகம் மழை பொழிஞ்சா நீங்க மழையை மட்டும்தான் அனுபவிக்க முடியும், மேகத்தை அனுபவிக்க முடியாது. இங்கே மோட்ச மழையை பொழியக்கூடிய காலமேகத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காலமேகம் எப்பேற்பட்ட காலமேகம்னா, சுருண்ட முடியையும் தாமரை கண்களையும் கனி போன்ற வாயோடும் கூட ஆச்சரியமான காலமேகம். இந்த தோலும் நான்குடைன்னு சொன்ன போது காலமேக பெருமாளுடைய பின்னழக சேவிச்சு பாடுறாருன்னு புரிஞ்சுக்கணும். சூரிக்குழல்னு சொல்லும் போது பின்னழக சேவிச்சு பாடுறாருன்னு புரிஞ்சுக்கணும். கமலக்கண் கனிவாய் அப்படின்னு எல்லாம் சொல்றச்ச பெருமாள் திரும்பி பார்க்கிறார், அவருடைய முன்னழக வர்ணிச்சு பாடுறாருன்னு அனுபவம். இப்படி பின்னழகாலும் முன்னழகாலும் ஆழ்வாருடைய ஹிருதயத்தை கொள்ளை கொள்பவன் யாருன்னா காலமேகம். அவனை தவிர வேறு யாரும் கதி இல்லை. பெருமாளுடைய உதட்டை பத்தி ஏன் சுவாமி வர்ணிக்கணும்? இப்போ நம்மாழ்வார் தானே பாடுறார், பராங்குஷ நாயகி பாடலையே. நாயகியா இருந்தா என்னுடைய நாயகனுடைய உதடுகள் எத்தனை அழகா இருக்குன்னு சொல்லி ரசிக்க வேணும், ருசிக்க வேணும்னு அனுபவிக்கிறது நியாயம். இப்போ ஆழ்வார் ஒரு புருஷர், பெருமாளும் புருஷன். எதுக்கு அவனுடைய உதடு அனுபவிக்கணும் அப்படின்னா,
உள்ளத்தில் உள்ள அபினிவேசத்தை கோல் சொல்லித் தரும் முறுவல் அப்படின்னு வியாக்கியானம். பெருமாளுடைய உதட்டுல ஒரு புன்னகை, ஒரு மந்தஸ்மிதம் இருக்கான். அந்த மந்தஸ்மிதத்தை, அந்த புன்னகையை ரசிக்கிறாராம் உதட்டுல. அந்த மந்தஸ்மிதம் அப்படி என்ன சொல்றதுன்னா, பெருமாளுடைய மனசுல என்ன இருக்குன்றத நமக்கு கோல் சொல்றதாம். கோல் சொல்றதுன்னா என்ன? சம்பந்தம் இல்லாத யாரும் அதே பேசிட்டு இருக்கா, நமக்கு அவளுக்கும் நமக்கு அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா அதை நாம ஒட்டு கேட்டுட்டு மற்ற இடத்துல போய் சொல்றது. அந்த மாதிரி பெருமாள் ஏதானும் சொல்லணும்னா ஆழ்வார்கிட்ட நேர சொல்லிட்டு போறார், இல்ல ஆழ்வார் ஏதானும் கேட்கணும்னா பெருமாள் இடத்துல நேர கேட்டுற போறார். இந்த உதடு என்ன பண்றதான், லேசான புன்னகையை காட்டுறதாம் ஆழ்வாரை பார்த்து. யார் உதடு? காலமேக பெருமாளுடைய உதடு. அது என்ன சொல்றதுன்னா, நீர் பின்னால வரீரா, சரியாதான் வந்துட்டு இருக்கீரா அப்படின்னு பாக்குறதுக்காக பெருமாள் உம்மை திரும்பி பார்க்கல. நீர் எப்படி பெருமாள் பின்னால அவரை ரசிச்சுட்டு வரீரோ அந்த மாதிரி ஜீவாத்மாவான உம்மை பெருமாள் திரும்பி திரும்பி ரசிச்சு அனுபவிச்சுண்டு வர பெருமாள் திருடன் கல்வன், உம்முடைய ஹிருதயத்தை கொள்ளை கொண்ட கல்வன் அப்படின்னு கோல் சொல்றதாம் உதடு. ஆழ்வாரே, நீர் சாதாரண ஜீவாத்மாவல்ல, ஞானீது ஆத்மைவ மேமதம் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மாசு துர்லபகான்னு சொல்லும்படியா எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு அவனை தவிர வேறு யாரையும் திரும்பி கூட பார்க்காத கற்புக்கரசியானவர் நீர். 4 பிரபந்தங்களாலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்வித்தவர் நீர். 36 திவதேசங்களை மங்களாசாசனம் பண்ணினவர் நீர். எம்பெருமானுடைய கருணைக்கு பூரணமான பாத்திரர் நீர். நீர் வைகுண்டத்துக்கு போய் பெருமாள் அனுபவிக்கிறத விட உம்ம வைகுண்டத்துல வச்சுண்டு அனுபவிக்கிறதுக்கு பெருமாளுக்கு அத்தனை ஆசை. இத்தனை கஷ்டப்பட்டு இந்த ஜீவாத்மாவை நாம அழிச்சுண்டு வரோமே, இது சரியா பின்னாடி வரதா இல்லைங்கன்னு பாத மாதிரி தவறி போயிட போறதோன்னு சொல்லி உம்ம மேல இருக்கிற அக்கறையினால உம்ம திரும்பி திரும்பி பெருமாள் பார்த்துட்டு போறான். நீர் மட்டும் பெருமாளை ரசிக்கல, அப்பப்போ பெருமாள் உண்மையை ரசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி பெருமாளுடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணத்தை உதடு கோல் சொல்றதாம். அப்பேற்பட்ட உதடுகள் ஆனபடியினாலே அதனிடத்துல ஆழங்கால் படுகிறார். கனிவாய். கனிவாய் அப்படின்னா பழம் போன்ற வாய். எனக்கு பழம் பிடிக்காதுன்னு யாரானு சொல்லுவாளா சுவாமி? அதுவும் ஒரு சீவைஷ்ணவா, ஒரு சாத்விகா, ஆழ்வார போல இருக்கிறவா பழம் பிடிக்காதுன்னு சொல்லுவாளா? அப்படி பழமாட்ட இருக்கக்கூடிய வாயானபடினாலே பழத்தை பார்த்தா என்ன தோன்றது? எத்தனை பழுத்து இருக்கு, எத்தனை ரசம் உள்ள பழம், என்ன வாசனையா இருக்கு, பார்த்தாலே சாப்பிடணும்னு நாக்களை எச்சல் ஊடுறது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய உதடுகளை பார்க்கிற போது ஆழ்வாருடைய மனசு பதறது. இந்த எம்பெருமானை அனுபவிக்க வேணும், இவனிடத்திலேயே இருக்க வேணும், இவனை விட்டு அகன்று போகக்கூடாது, இனி ஒரு முறை பிறக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஆழ்வாருடைய மனசுலே தோணும்படியான பழம் போன்ற உதடுகளை உடையவன். அந்த கனி வாய் இருக்கிறது, பழ உதடு, அது கனிவாய் ஒரு வார்த்தை சொல்றது. அப்படின்னா கனிவா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மென்மையா ஒரு விஷயத்த சொல்றது. எப்படி சொல்றது? ஆஹான்னு சிரிக்காம லேசான புன்முறுவலோட பெருமாள் மனசிலே ஆழ்வார் மேல இருக்கக்கூடிய காதலை கன்வே பண்றது உதடு. கனிவாய், பழம் போன்ற வாய், கனிவாக சாஃப்டாக ஒரு விஷயத்த கன்வே பண்றது. அதனால கனிவாய். கமலக்கண் அப்படின்னு சொல்றது ஏன்? சிவந்த தாமரை போலே மலர்ந்திருக்கிற கண்கள். அது ஏன் அத்தனை தூரம் மலர்ந்திருக்குன்னா ஆழ்வாரை எல்லா பக்கமும் பார்த்து ரசிக்கும்படியாக மலர்ந்திருக்கிறதான் கண்ணு. அத்தனை தூரம் பகவானுக்கும் நம்மிடத்திலே ஆசைன்னு சொல்லக்கூடியதான பாசுரம். இப்பேற்பட்ட அழகனாக இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய அனுபவத்தை எனக்கும் தந்து கொண்டு என்னை தானும் அனுபவித்துக் கொண்டு முன்னாலே போறான். அவன் காட்டின வழியிலே அவனை ரசித்துக் கொண்டே நானும் பின்னாடி போறேன். அவனை விட்டா எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியமா இந்த பாட்டுல சொல்றார். இந்த பாட்டுக்கு அனுபவம் சொல்றச்ச மணவாள மாமணிகள் ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த காலமேக பெருமாள் யாருன்னா சுவாமி நம்மாழ்வாருடைய வழித்துணை பெருமாள். நம்மாழ்வார் வைகுண்டம் போறச்ச அவளை வழிக்கு துணை கழிச்சுட்டு போன பெருமாள். அதே போல நம்மாழ்வாருடைய பரம்பரையிலே வந்தவர்களாய் நம்மாழ்வாராலே காட்டிக் கொடுக்கப்பட்டு பெருமாள் பிராட்டியினிடத்துல சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய பரநியாசத்தை பண்ணிக்கொண்டு அந்த எம்பெருமான் என்னைக்கு நம்மள மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போவானோன்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் கூட, நம்முடைய இறுதி பயணத்திலும் கூட நமக்கு வழிகாட்டுறதுக்காக வந்து உதவி பண்ணக்கூடிய ஆப்தன் நண்பன் இந்த காலமேக பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். நம்மாழ்வாருக்கு மட்டுமல்ல, நாம அர்ச்சராதிகத்தில வைகுண்டம் போறச்சையும் நமக்கும் பெருமாள் அந்த மாதிரி வழி காமிச்சுண்டு தன்னுடைய அனுபவத்தை கொடுத்துண்டு வருவான். இது எப்படின்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் அப்படியே வீதியில நடந்து போறச்ச அவளுக்கு முன்னால மேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைங்கரியம் பண்றவா, அவ ஜலத்தை விட்டுண்டே போவாளாம்.
என்ன அர்த்தம்னா அது ஒரு உபச்சாரம். பெருமாள் ஏழ்றச்ச தீவட்டி பிடிக்கிறோமே, எதுக்கு? அங்கங்க தட்டு வச்சுட்டு நிக்கிறா கற்பூரம் ஏத்துறதுக்கா? அது மட்டும் இல்ல, பெருமாளுக்கு முன்னால ஒரு கௌரவம், ஒரு மரியாதை. பெருமாள் வரக்கூடிய பாதையில தீவட்டி பிடிக்கிறதுன்றது உபச்சார தீபம் அப்படின்னு பேரு தீவட்டிக்கு. அப்படின்னா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும்படியா, பெருமாளை ஆராதிக்கும்படியா, அவருக்கு ஒரு கௌரவம் கொடுக்கும்படியா பண்ணக்கூடியதான ஒரு உபச்சாரம் அது. எப்படி கற்பூர ஆரத்தி காட்டுறது ஒரு உபச்சாரமோ, தூபம்னு சொல்லக்கூடிய சாம்பிராணி புகை போடுறது ஒரு உபச்சாரமோ, அந்த மாதிரி பெருமாள் புறப்பாட்டுல தீவட்டி பிடிச்சிட்டு போறதும் ஒரு உபச்சாரம். உபச்சார தீபம்னு தீவட்டிக்கு பேரு. அதே மாதிரி பெருமாளுக்கு முன்னால விசேஷமா பெருமாளுக்கு தலி எடுத்துட்டு போறா பாருங்க நைவேத்தியம் பண்றதுக்கு. அப்போ தலிகைக்கு முன்னாடி பார்த்திருக்கலாம், ஒரு சின்ன கமண்டலத்துல அப்படி ஜலத்தை விட்டுண்டே போவா வழியில. எதுக்குன்னா பெருமாளுக்கு எடுத்துட்டு போற பிரசாதம் பரம பவித்திரமான இடத்துல, பரம பவித்திரமான பாத்திரங்கள்ல, பரம பவித்திரமான திரவியங்களை கொண்டு, பரம பவித்திரமான தீர்த்தத்தை கொண்டு, பரம பவித்திரமான பிராமணர்களாலே ஆச்சரியமா சுத்தமா பண்ணப்பட்ட பிரசாதமாக இருக்கிறது. அந்த பிரசாதத்தை எச்சலும் தீட்டும் துப்பும் தலைமுடியும் இந்த மாதிரி அசுத்தமான வஸ்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான ரோட்ல வீதியில எடுத்துட்டு போறச்ச தலைமையில பிரசாதத்தை வச்சுட்டு நடந்து போறாரே சுவாமி, அவருடைய காலுக்கு இந்த அசுத்தி படுறது, அந்த அசுத்தி அவர் மூலமா அந்த பிரசாதத்துக்கு ஒட்டக்கூடாதுன்றதுக்காக தீர்த்தத்தை முன்னால போகக்கூடிய சுவாமி அப்படியே விட்டுண்டே போனாரானா அந்த தீர்த்தத்தால பிரசாதத்தை எடுத்துட்டு போற வழி சுத்தமாறுது. இப்ப மெல்லிசா தீர்த்தத்தை விட்டுண்டே போறா மடப்பள்ளியில இருந்து பெருமாள் சன்னதி வரைக்குமோ, இல்ல பெருமாள் இருக்கிற இடம் வரைக்குமோ. அப்ப வழியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் போனோம்னு சொல்லி புண்டரீகாட்சாய நமகா, புண்டரீகாட்சாய நமகா, புண்டரீகாட்சாய நமகான்னு மனசுல சொல்லிண்டே தீர்த்தத்தை தெளிச்சுட்டு போறச்ச எல்லா அசுத்திகளும் போயிடுறது. தீர்த்தம் எடுத்துட்டு போறவாளுடைய காலில் அசுத்தி ஒட்டுறது இல்ல. அதனால பிரசாதத்திற்கு சுத்தி இன்னும் கூடுறது. அப்படி பரம பவித்திரமாக பிரசாதத்தை எடுத்துட்டு போய் பெருமாள் இடத்துல சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பெருமாள் பிரசாதத்துக்கு முன்னால ஜலம் விட்டுண்டு போறது வழக்கம். அந்த மாதிரி ராஜான்னு சொல்லக்கூடியவன் யாரு? சாட்சாத் விஷ்ணுவினுடைய அம்சம்னு சாஸ்திரம் சொல்றது. பெருமாளுடைய அம்சம் ராஜா. ஏன்னா பெருமாளும் காக்கும் தொழில்னு சொல்லக்கூடிய ரட்சணத்தை பண்ணக்கூடியவர், ராஜாவும் அதையே பண்ணக்கூடியவன். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் ஆழ்வார் சாதிக்கிறார். ராஜாவை பார்த்தா சாட்சாத் பெருமாளை பார்த்தது மாதிரியே நினைக்கிறேன். ஏன்னா பெருமாளுடைய அம்சம் ராஜான்னு சாஸ்திரம் சொல்றது. பெருமாளுக்கு முன்னால ஜலம் விட்டுண்டு போறது போல ராஜாவுக்கு முன்னால ஜலம் விட்டுண்டு போகலாம். அவளுக்கு மேகர்னு பேராம். ராஜாக்கள் போகும்போது முன்னம் மேகர் நீர்விடுமா போலே முன்னே காலமேகம் சௌந்தர்ய அமுதத்தை வர்ஷித்து கொண்டு போக அப்படின்னு நம்பில சாதிக்கிறார். ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் யார்? ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா வைகுண்டத்துக்கு போய் பரமாத்மாவை அடைய போறது. அப்போ அந்த ஜீவாத்மாவுக்கு முன்னால ஜலம் விட்டுண்டு போனோமே. ஏன் சுவாமி ஜலம் விட்டுண்டு போனோம்? ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியது பெருமாள் மட்டுமே நிவேதனம் பண்ணக்கூடியதான வஸ்து. சரணாகத்திய என்னன்னு சொல்றோம்? சரணாகதி, பரநியாசம், நியாசம், சந்நியாசம் எல்லாம் சொல்றோமே, அடைக்கலம் எல்லாம் சொல்றோமே, அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆத்ம நிவேதனம்னு பேரு. ஆத்மாவை எம்பெருமான் ஸ்வீகரிக்கும்படியாக அர்ப்பணம் பண்றதுக்கு ஆத்ம நிவேதனம்னு பேரு. பெருமாள் சாப்பிடணும்னு எடுத்துட்டு போற பிரசாதம் எல்லாம் நிவேதன வஸ்துக்கள் தான், நைவேத்தியம் தான் அது. அதை எடுத்துட்டு போறச்ச அசுத்தி ஒட்டக்கூடாது, தூய்மையா இருக்கணும்னு எப்படி முன்னாடி ஜலம் விட்டுட்டு போறோமோ அந்த மாதிரி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா பெருமாள்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவாலே ஸ்வீகரிக்கப்படுகிறதான நைவேத்தியம் அது. அதனால பெருமாளுடைய நைவேத்தியமான பிரசாதமாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாரை ஏல பண்ணிட்டு போறச்ச முன்னால மேகர் ஜலம் விடுறது போல இந்த காலமேக பெருமாள் ஜலம் விட்டுண்டு போறார். மனுஷாலானா ஜலம் விட்டுண்டு போவா, இது காலமேகமாச்சே. என்ன ஜலத்தை வருஷிச்சுண்டு போறது, என்ன நீரை பொழிந்து கொண்டு போகிறதுன்னா அமிர்தத்தை வருஷித்து கொண்டு போகிறது காலமேகம். எது காலமேகம்? எது மோகினி அவதாரம் பண்ணி திருப்பார்கடல் கடைந்து வந்த அமுதத்தை எல்லோருக்கும் வருஷித்ததோ பங்கிட்டு கொடுத்ததோ அந்த மோகினியே இங்கு காலமேகமாக அமர்ந்து கொண்டிருக்கிறாள், நின்று கொண்டிருக்கிறாள். அந்த நின்றிருக்கிற காலமேகனே ஆழ்வாருக்கு முன்னாலே இப்ப ஜலத்தை விட்டுண்டு போறான். அவன் என்ன தண்ணியவா விட போறான்? அமிர்தத்தையே வருஷித்து கொண்டு போகிறான். அன்னைக்கு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை வருஷித்தான். இன்று காலமேகனாக மாறி ஆழ்வாருக்கு முன்னாலே அமிர்தத்தை வருஷித்து கொண்டு போகிறான். ஆழ்வாரே, நீங்க என்ன சாதாரண ஜீவாத்மாவா? ஜலம் விட்டுண்டு போறதுக்கு
சுவாமி நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை பாடின சுவாமி நம்மாழ்வார், எம்பெருமானே விரும்பி ஆசைப்படக்கூடிய சுவாமி நம்மாழ்வார். உம்ம ஆத்மாவினிடத்துல மட்டுமா பெருமாளுக்காச, உம்முடைய சரீரத்தினிடத்திலும் பெருமாளுக்காச. நீர் பராங்குஷ நாயகி. எப்படி ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவிகளை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு பெருமாள் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவானோ, அந்த மாதிரி பராங்குஷ நாயகியான உம்மையும் ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அனுபவிக்கும்படியாக பெருமாள் ஆசைப்படக்கூடிய பேரழகியான ஜீவாத்மா நீர். உனக்கு முன்னால கேவலம் ஜலத்தை விட்டுண்டு போனா சரியா இருக்குமா சுவாமி, அமிர்தத்தையே விட்டுண்டு போறேன் உங்களுக்கு முன்னாலேன்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வாருக்கு முன்னாலே காலமேகமானது அமிர்தத்தை வருஷித்துக் கொண்டு போக, இப்படி போறச்சே இந்த ஜலம் விட்டுண்டே வரேனே அமிர்தம், அப்படி தரையில ஜலம் விட்டுண்டே போனா ஈரமா லைன் போட்டாப்புல தெரியறதோன்னு அதை ஃபாலோ பண்ணி தலையை எடுத்துட்டு போற சுவாமி போவர். அந்த மாதிரி இந்த அமிர்தம் கீழே சிந்திண்டே போறே பெருமாள், அந்த கோடை ஃபாலோ பண்ணி அந்த லைன்லயே வந்துருங்க, வைகுண்டம் வந்துரும்னு சொல்றானா பெருமாள். இருந்தாலும் ஆழ்வார் வரையறா இல்லையான்னு அந்த சாக்கில ஆழ்வாரை ரசிக்கிறதுக்காக திரும்பி திரும்பி பாக்குறானா. இதனால என்ன, சுடர்கொள் சோதி, இவன் சுடர்கொள் சோதின்றார் பின்னாடி வரக்கூடிய பாசுரத்துல. அப்படின்னா அப்படி பிரகாசிக்க கூடிய பேரழகன், ஜோதி ஸ்வரூபமானவன், இப்பேற்பட்ட ஜொலிக்கக்கூடிய அழக ஆழ்வார் ரசிக்காம இருப்பேரா? அதனால இவன் சுடர்கொள் சோதியா இருக்கிறபடினால ஆழ்வார் ரசிக்கிறார். அல்லது ஆழ்வார்னு சொல்லக்கூடிய சுடர், ஆத்மான்னு சொல்லக்கூடிய சுடரை கொள்கிற ஸ்வீகரிக்கிற அமுது செய்கிற ஜோதி பரமாத்மா இவன். அதனால அவனை ஆழ்வார் அனுபவிக்கிறார், ஆழ்வார் அவன் அனுபவிக்கிறான், பரஸ்பர அனுபவத்தோட 2 பேரும் வைகுண்டம் போயிட்டு இருக்கா. அவன் முன்னே போக, யார் முன்னே போக? காலமேக பெருமாள் முன்னே போக, பின்னே போகா நின்றால் யார் பின்னே போறது? சுவாமி நம்மாழ்வார் பின்னே போகா நின்றால் அவ்வடிவழகு அந்த காலமேக பெருமாளுடைய திருமேனி சௌந்தரியம், அதாவது 4 திருத்தோள்கள் என்ன, திருவடிகள் என்ன, திருமுகம் என்ன, தாமரை போன்ற கண்கள் என்ன, அவனுடைய சுடர்கொள் சோதியான தேஜஸ் என்ன, கரிய சுருண்ட கூந்தல் என்ன, பழம் போன்ற திரு உதடுகள் என்ன, மொத்தத்திலே பாக்கரவாலை ஆகர்ஷித்து வசீகாரம் பண்ணியவர்களை சரணாகதி பண்ணும்படியாக செய்யக்கூடிய அவனுடைய ஆச்சரியமான திருமேனி சௌந்தர்யம் என்ன, இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே நம்மாழ்வார் பின்னாடியே போறாராம். இதுதான் நம்மாழ்வாருக்கு பிரயோஜனம். வைகுண்டத்துக்கு போய் தான் மோட்சம் வாங்கணும்ன்றது இல்ல, இப்பவே மோட்சத்துலதான் இருந்துட்டு இருக்கார் நம்மாழ்வார். இத அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்துல தெரிவிக்கிற போது ஆச்சரியமான ஒரு வார்த்தையில சொல்றார். மார்கபந்து சைத்தியம் மோகனத்தே மடுவிடும். ரொம்ப ஆச்சரியமான வாக்கியம். அர்த்தம் தெரிஞ்சுதானா மனசுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் இந்த வாக்கியத்தை வாசிக்கிறச்சு. மார்கபந்துன்னா என்ன? வழித்துணை பெருமாள். ஆழ்வார போல நமக்கும் அர்ச்சிதாதிகதியிலே வழித்துணையா வரக்கூடிய பெருமாள் மார்கபந்து. சைத்தியம் அப்படின்னா குளிர்ச்சி. அந்த வழித்துணை பெருமாளுடைய குளிர்ச்சி எங்கே மடுவிடும் அப்படின்னா, மடுன்னா ஒரு தடாகம், ஒரு புஷ்கரணி. குளிர்ச்சின்னா என்ன? வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்படி அட்மாஸ்பியர்ல பிரசன்ட் ஆகியிருக்கிறதுக்கு குளிர்ச்சின்னு பேரு. அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அட்மாஸ்பியர்ல இருந்தா சில்லுன்னு காத்து வேணா வரும். யாரானும் குளிக்க முடியுமா? இல்ல தாகத்துக்கு சாப்பிட முடியுமா? அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸையே கிளவுட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு மழையா பொழிந்தால் அந்த பெய்யற மழை ஜலம் பூமியில இருக்கக்கூடிய பள்ளத்துல தேங்கி நின்னா அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தீர்த்தமாக மாறி ஒரு குளத்துல இருக்கிறச்ச அதுல ஒருத்தன் குளிச்சு உஷ்ணத்தை போக்கிக் கொள்ளலாம், தீர்த்தம் சாப்பிட்டு தாகத்தை போக்கிக்கலாம், தலிகை பண்ணி சாப்பிடலாம், துணி எல்லாம் துவைச்சிக்கலாம், செடிகளுக்கெல்லாம் பாய்ச்சலாம். எத்தனை பிரயோஜனப்படுறது அது. அப்படி சாதாரண மேகத்தினுடைய மடு விடுதல் அது அப்படியே தேங்கி நிக்கிறது எங்க பார்க்கலாம்னா குளங்குட்டைகள்ல பார்க்கலாம். அந்த மாதிரி மோட்சம் போற வழியில அமிர்த மழையை பேஞ்சிட்டு போறதே இந்த காலமேகம், இதனுடைய குளிர்ச்சி எங்க அனுபவிக்கலாம்னா திருமோகூர்ல அனுபவிக்கலாமா. அப்படின்னா என்ன? திருமோகூர்ல ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குளத்துல இருக்கிறதெல்லாம் ஜலம் அல்ல, ஆழ்வாருக்கு வழிகாட்டிண்டு போன காலமேகம் இருக்க, அதனுடைய குளிர்ந்த மனசு, அதனுடைய தயை, அந்த தயை திருமோகூர்ல தாளதாமரை ஏரியாவும் திருப்பார்கடல் தீர்த்தமாவும் இருக்குன்னு சொல்றாரு. இது சாதாரணமான அர்த்தம். வசந்த அர்த்தம் என்னன்னா, அந்த காலமேகம் வருஷிச்சுண்டே போறதே அமுதம், அதனுடைய கருணைன்னு சொல்லக்கூடிய தயா அமிர்தம். அந்த அமிர்தம் எல்லாம் ஒரு குளமாட்டமா நிக்கிறதான் திருமோகூர்ல. அந்த குளம் எதுன்னா காலமேக பெருமாள் என்று சொல்லக்கூடிய மூலவர், திருமோகூர் ஆப்தன் என்று சொல்லக்கூடிய உற்சவர், படரகொள் பாம்பனை பள்ளி கொள்வான் என்று சொல்லக்கூடிய சயன பெருமாள். சுவாமி புண்ணிய தீர்த்தம்னு சொல்றோமே, எது புண்ணிய தீர்த்தம்?
எதுல தீர்த்தமாடினா நம்முடைய பாவம் போய் நம்மளை கரை சேர்க்கிறதோ அது புண்ணிய தீர்த்தம். அந்த மாதிரி எது வசந்த புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல. எது வசந்த புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டு பதில் சொல்றார். தயாசதகம் திருவேங்கடமுடையான் விஷயமானது ஒன்னும், அதனால பிரஸ்தாபம் எல்லாம் திருமலையை பத்தி திருவேங்கடமுடையான பத்தி தான். திருமலையில நிறைய தீர்த்தம் இருக்குன்னு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்னு சுவாமியே சாட்சியிருக்கார். அப்பேற்பட்ட சுவாமி ஒரு கேள்வி கேட்கிறார், எந்த தீர்த்தம் உசந்த தீர்த்தம்? திருமலையில இருக்கிற அத்தனை தீர்த்தமும் உசந்தது. அது எல்லாத்துலயும் எது உசந்த தீர்த்தம்னா, ஆனந்த நிலைய விமானத்துக்கு கீழே திருவேங்கடமுடையானாக நின்று கொண்டிருக்கிற தீர்த்தம் இருக்கிறதே, அது பரம பவித்திரமான தீர்த்தம். கங்கையை காட்டிலும் உசந்தது, விரஜா நதியை காட்டிலும் உசந்தது. இப்பேற்பட்ட தீர்த்தம் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடியதான தீர்த்தம், கருணையே வடிவெடுத்த தீர்த்தம். அந்த மாதிரி காளமேக பெருமாளுடைய கருணை குளிர்ச்சி எங்கே குளம் போல தேங்கி நிற்கிறதுன்னா திருமோகூரிலே தேங்கி நிற்கிறது. காளமேக பெருமாளாக நிற்கிறது. அங்கே போய் சரணாகதி பண்ணுங்கோ, அஞ்சலி பண்ணுங்கோ. அந்த குளிர்ச்சியினாலே, அதனுடைய சைத்தியத்தினாலே, அதனுடைய சீதத்தினாலே உங்களுக்கு சம்சாரமாகிற பாலைவனம் வற்றி போய் உங்கள் வாழ்விலும் வசந்தம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆச்சரியமா சொல்றாரு பாருங்க. மார்கபந்து சைத்தியம் மோகனத்தே மடுவிடும். மோகனம்னா என்ன? மோகன கஷேத்திரம்னு சொல்லக்கூடியத சுருக்கமா மோகனம்னு சொல்றாரு. காளமேக பெருமாளுடைய கருணையை எங்க அனுபவிக்கலாம்னா மோகன கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருமோகூர்ல அனுபவிக்கலாம். அங்க எப்படி சுவாமி இருக்கு அவனுடைய கருணை? ஏதோ லேசா தூரல் போடுறது போல அப்படி தெளிக்கல கருணைய, அப்படி குளம் போல தேங்கி நிக்கிறது. போய் துபார்னு குளிச்சோமானா சம்சாரத்தை உடனே இல்லாத பண்ணி விடுறது. மார்கபந்து சைத்தியம் மோகனத்தே மடுவிடும். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே இந்திரிணி மூலதாம்னே ஈஷடகோபாய மங்கலம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.